So last week, என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கீங்களா? சர்வரோட பேசிக் பார்த்துட்டு இருந்தேன் சார். ஓகே. Fine. So last week we simply discussed about the history, Microsoft, Windows. I don't know why the writing pad is not. So we discussed about the basics, the history about Windows product. Right. So today, நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். The basic fundamentals in Windows. Definitely this will help you to understand more about Microsoft operating system. ஸோ நம்ம ஒரு ஓஎஸ் பூட்டிங்க்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு செஷன் பார்க்கலாம். ஓகே. ஸோ அது ஒர்க் ஷாப் மாதிரி பிளான் பண்ணலான்ட்டு ஒரு தாட் இருக்கு. பிகாஸ் அது ஒரு சண்டேல முடிக்கக்கூடிய கிளாஸ் கிடையாது, அண்ட் 1 வீக்ல முடிக்கக்கூடிய கிளாஸும் கிடையாது. கண்டினியூஸாக எவ்ரிடே ஒரு 1 hour செஷன் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த ஓஎஸ் பூட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி எவ்ரி ஒன் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக இந்த நியூ டெக்னாலஜி மார்க்கெட்டில் வர என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் தே ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வி டோன்ட் ஹாவ் அ டைம். இதை படிக்கிறதுனால எங்க சார் யூஸ் ஆக போகுது? இன்டர்வியூல பெருசா யூஸ் ஆகலையே. இன் இன்டர்வியூ தேர் ஆஸ்கிங் அபவுட் அஷூர் தெரியுமா சார், ஏடபிள்யூஎஸ் தெரியுமா, அதோடு சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபரில் ஜிசிபியும் சேர்த்து தெரியுமா சார். இந்த மாதிரி their expectation is very high. We don't have a time to spend on understanding about the basic fundamentals about any technology you choose. அது ஸ்டோரேஜாக இருக்கலாம், நெட்வொர்க்கிங்காக இருக்கலாம், அண்ட் சர்வர் சைடாக இருக்கலாம். எந்த டெக்னாலஜி போகும்போதும் ஸோ வி ஆர் நாட் புட்டிங் லாட் மெனி இன்ட்ரெஸ்ட் in learning the fundamentals. And again, in the fundamentals, நம்ம படிச்ச டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நம்ம செஷன் முடிய போகிறதும் கிடையாது. ஸோ வி கோயிங் டு பிளான் இன் பிட்வீன் த செஷன் எவ்ரி வீக்கெண்ட் போகும்போது. ஸோ வி கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் சிலபஸ். அதுக்கு இடையில நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸை நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி சாட்டர்டே 1 hour மாதிரி, இல்லை சண்டே எனி 1 hour. Okay, we can plan and complete all the fundamentals. Okay. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஓஎஸ் பூட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதில் இஷ்யூ வரும்போது ட்ரபிள் ஷூட் பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லாருமே என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா, ஓகே வி கேன் கோ அஹெட் அண்ட் ரீஇமேஜ் ஆர் ரீஇன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஈவன் வி டூயிங் தட் சேம் இன் அவர் பர்சனல் லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப். So today we're going to start from the fundamental level. Okay. So fundamental basics we're going to understand. நம்ம எல்லாருக்குமே ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஓகே, உங்க எல்லாருக்கும்
Have you performed any OS installation previously? யாராச்சும் OS installation பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். பண்ணிருக்கோம் Yes, சார். sir. பண்ணிருக்கேன் Yes, சார். விண்டோஸ்ல லைனக்ஸ் Yes, sir. Yes, sir. ரெண்டுமே பண்ணிருக்கேன். ரெண்டுமே பண்ணிருக்கீங்களா? சூப்பர். So very few, I think, you had experience of installing Windows and Linux operating system. உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை நம்ம இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ வி நோ ஹவு டு இன்ஸ்டால் இட், யூ ஹாவ் டன் இட், இதுதான் ப்ராசஸ். ஓகே, பட் அது அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன் பேக் எண்ட் வாட் வாஸ் ரியலி கோயிங் ஆன் அண்ட் இஃப் த இஷ்யூ ஹேப்பன்ஸ் ஹவு டு ரிசால்வ் இட். ஸோ இதை கொஞ்சம் நம்ம அடிஷ்னலாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் யூ கோயிங் டு டாப் அப் யுவர் நாலேஜ். உங்களுக்கு தெரியும்னா யூ கோயிங் டு டாப் அப். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், so no problem at all, it's very easy, you can take care of it. So we can perform the OS installation, but before the installation we have to understand some basics about the operating system installation and the disk management. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஃபுல் செஷன் ஃபுல்லாகவே இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தான். இன்னைக்கு இது முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃப்ரெஷ் டாபிக் நேம் ரெசல்யூஷன் சர்வீஸ் டிஎன்எஸ் டிஹெச்சிபி, இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் அடுத்த 2 வாரத்துக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வி கோயிங் டு ஜம்ப் இன் டு த ஃபைல் சர்வர் மேனேஜ்மெண்ட். ஸோ தென் ஆஃப்டர் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ வி ஹாவ் எ பிளான். ஓகே, ஸோ இப்போ initializing disk. First of all, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைப் ஆஃப் டிஸ்க் என்ன அப்படின்னா எஸ்எஸ்டி, ஓகே, அண்ட் ஹெச்டிடி. கரெக்டா? எஸ்எஸ்டி அண்ட் ஹெச்டிடி. ஸோ எஸ்எஸ்டின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஸோ ஓல்ட் மாடல். HDD, sorry, SSD is a new model, solid state disk. HDD என்றது என்னப்பா? Anyone can answer? What is HDD? HDD stands for ஹார்ட் டிஸ்க் டிரைவ். hard disk drive. Okay, super. இப்போ this is not specific to Windows. நம்ம இப்போ பார்க்கறது விஷயம் பார்த்தீங்கன்னா இது விண்டோஸ் ஸ்பெசிஃபிக் கிடையாது. It's a universal booting process. Even you're going to install Linux or Mac operating system or Windows or embedded operating system also, this is very basic and universal method everyone should follow. Any new company is going to create a operating system, they should follow with this basic. ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். ஓகே சார், இப்போ ஒரு ஃபிலிம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிலிமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரின்னு ஒன்று வேணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டோரியிலே நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபன், ஒரு கிரைம், ஓகே, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். அப்போ ஒரு ஃபிலிம் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபிலிம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று கேரி ஆகும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிவர்சலாக ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் சவுத் கொரியா மூவி பார்த்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் எந்த மூவி பார்த்தாலும் சரி, இல்லை ஹாலிவுட் மூவியே பார்த்தாலும் சரி, எல்லா மூவிலையும் ஸ்டோரி இருக்கும். எது இருக்குதோ இல்லையோ மியூசிக் ஆச்சு இருக்கும். தட் இஸ் வெரி மேண்டட்ரி. அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபார்மேட், ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். அப்படி இருந்தால் தான் இது ஒரு ஃபிலிமாவே நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் ஷார்ட் மூவிஸ்லாம் பார்க்கும்போது, இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஸோ வெரி ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். வித்தின் ஒரு 10 minutes வீடியோவில் தே வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் லாட் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட்ஸ்.
யூ ஹாவ் டு ஃபாலோ த ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் ஒரு டேரக்டராக போனோம்னா உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்டோரி, ஸோ அந்த ஸ்டோரி அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர். ஸோ தென் ஆஃப்டர் அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ சிமிலர்லி ஒரு ஹார்ட் டிஸ்க்கு அது எஸ்எஸ்டியாக இருக்கட்டும், இல்லை ஹெச்டிடியாக இருக்கட்டும், இல்லை நியூ டெக்னாலஜி ஹார்ட் டிஸ்காகவே கூட வரட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு டிஸ்கை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைப்படும்? இனிஷியலைசிங் எ டிஸ்க், ஒரு நியூ டிஸ்க் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க ஒரு கம்ப்யூட்டரோட, நீங்கள் ஒரு நியூ டிஸ்க் பர்ச்சேஸ் பண்ணி அட்டாச் பண்ணும்போது அந்த டிஸ்கை இனிஷியலைஸ் பண்ணணும். இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் மாதிரி. ஒரு சிம் கார்டு வாங்குகிறோம் சார், மொபைல் ஃபோனில் போட்ட உடனே வந்து ஆக்சுவலாக ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் நீங்கள் சிம் கார்டு வாங்கினீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் பேக்கு நீங்கள் மொபைலில் இன்சர்ட் பண்ணி யூ ஹாவ் டு சென்ட் சம் மெசேஜ், ஜிபிஆர்எஸ் செட்டிங்ஸு, பிஎஸ்என்எல் சிம் கார்டெலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்டர்நெட் வேணுமா, ஜிபிஆர்எஸ் செட்டிங்ஸ் டவுன்லோட் பண்ணும், அதுக்கு ஒரு மெசேஜ், ஆக்டிவேஷனுக்கு ஒரு மெசேஜ். ஸோ நவடேஸ் வாட் ஹேப்பன்ஸ், வித்தின் 1 hour, சார் 1 hour activated. But still BSNL, they will ask you to wait for 24 hours. So 24 hours wait. ஸோ ஒரு ஆக்டிவேட் பண்ணணும், ஒரு சிம் கார்டு ஒரு மொபைலில் போடும்போது நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோமோ, சிமிலர்லி ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஆக்டிவேட் த ஹார்ட் டிஸ்க். அந்த மோட் ஆஃப் ஆக்டிவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெக்னிக்கலாக வி ஆர் சேயிங் இனிஷியலைசிங் த டிஸ்க். அந்த டிஸ்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு இனிஷியலைஸ், யூ ஹாவ் டு எனேபிள் இட். அப்படி இனிஷியலைஸ் பண்ணும் போது முக்கியமான 2 பேர் வராங்க. அவங்க தான் இந்த பார்ட்டிஷன் ஸ்டைல், எம்பிஆர் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். இது ட்ரெடிஷ்னல் பூட் லோடர் எம்பிஆர். நியூ டெக்னாலஜி பூட் லோடர் பார்த்தீங்கன்னா ஜிபிடின்னு சொல்லுவாங்க, ஜியூஐடி பார்ட்டிஷன் டேபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை நான் போட்டிருக்கேன். 2 TB வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாரு யாரு, எம்பிஆர். மோர் தென் 2 TBக்கு மேலே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா ஜியூஐடி தான் சப்போர்ட்டட் பார்ட்டிஷன் ஸ்டைல். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் 4 TBயில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கும். அது எஸ்எஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஹெச்டிடியாக இருக்கலாம். இந்த 4 TB ஸ்டோரேஜை நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோரேஜை யூ கோயிங் டு கன்சியூம். உங்கள் மிஷினில் அந்த ஸ்டோரேஜ் டிடெக்ட் ஆகும். கரெக்டா? இது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ். இப்போ இந்த 4 TB ஸ்டோரேஜ் என்னோட லேப்டாப்பில் டிடெக்ட் ஆகணும் அப்படின்னா நான் இனிஷியலைஸ் பண்ணுவேன். அப்படி இனிஷியலைஸ் பண்ணும்போது ஐ கோயிங் டு சூஸ் 2 டிஃபரெண்ட் பார்ட்டிஷன் ஸ்டைல். அது என்னுடைய கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு. நான் 2 TB ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்ணுறேன்னா யூ கேன் சூஸ் எம்பிஆர், இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் மெத்தட். மோர் தென் 2 TBயாக இருக்குது அப்படின்னா ஜிபிடி யூஸ் பண்ணலாம். சார் இது 2 தான் டிஃப்ரென்ஸான்னு கேட்டால் இது தவிர நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸ்லோலி வி கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதை எடுத்த உடனே நம்ம வந்து அட்வான்ஸ்டாக பார்க்க முடியாது. ரியல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் உங்கள் மிஷினில் லாகின் பண்ணி மை கம்ப்யூட்டரில் சில பார்ட்டிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் என்ன, எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அண்ட் ஹவு இட் இஸ் பாசிபிள் அண்ட் வாட் ஹேப்பனிங் அட் பேக் எண்ட், இது எல்லாமே டீப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த செஷனுக்கு அப்புறமா இதை பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ எவ்ரி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகே, ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னாலும் சரி, ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர், லைனக்ஸ் அட்மினாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக இட்ஸ் அ மேண்டட்ரி ஒன். எவ்ரி ஒன் ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, அப்போது ஒரு ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பார்ட்டிஷன் ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணலாம். less than 2 TB means you can choose master boot record. Greater than 2 TB now you can choose GPT, GUID partitions table.
ஓகே பை இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே அது ஜிபிடியில் தான் இருக்கும். சார் அப்போ கிரேட்டர் தென் 2 டிபியா இருந்தால் மட்டும்தான் ஜிபிடி சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே ஸோ இப்போ சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம இனிஷியல் ஹார்ட் டிஸ்க் பார்க்குறது நம்ம சர்வர் மிஷினில் டிப்ளாய் பண்ணுற டிஸ்க் ரிலேட்டடாக தானே சார் பார்த்துருக்கோம், இல்லை நார்மல் டிஸ்க்காக பார்த்து? சார் இது நார்மல் டிஸ்க், சர்வர் மிஷின் டிஸ்க், லேப்டாப் டிஸ்க், டெஸ்க்டாப், எனி கைண்ட் ஆஃப் டிஸ்க் சார். இது சர்வர் கிளைண்ட்லாம் கன்சிடர் கிளாசிஃபை பண்ணாதீங்க. சர்வரில் நீங்கள் போனாலும் அங்கே எஸ்எஸ்டி இல்லை ஹெச்டிடி இந்த 2 டைப் ஆஃப் டிஸ்க் தான் இருக்கு. ஓகே, நீங்கள் சொல்ல வரீங்கன்னா இப்போ 2 டிபி டிஸ்க் பண்றது எம்பிஆர்ன்றீங்க. 2 டிஸ்க் மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்னா அது வந்து GUI ஜிபிடி பார்ட்டிஷன் டேபிள் நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்ட். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, அதாவது 2 டிபி நம்ம கிராஸ். ஆமாம் சார். ஓ இந்த 20s கிட்ஸ்ன்னு இருப்பாங்க ஒரு கேட்டகரி. நான்லாம் வந்து 80s கிட்ஸு. ஓகே, இவங்க யாருமே இந்த 80s மூவியில் அதிகமாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. என்னோட டச் பேட் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. இந்த 80s மூவிஸில் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. பட் நம்ம அப்படி கிடையாதுப்பா. நம்ம ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 70s 80s 90s பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஃபிட். அவங்கள ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க த நியூ டெக்னாலஜிஸ். அதனால் 20s கிட்ஸை நான் இது பண்ண விரும்பல, டிப்ரோமோட் பண்ண விரும்பல. பேசிக்கலி நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ தே ஆல்சோ வெரி ஸ்மார்ட். இப்போ இந்த 80s கிட்ஸு அவங்க பீரியட்லேருந்து வந்த எல்லா மூவியும் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நியூ ஜென்ரேஷன் மூவியும் அவங்களுக்கு தே ஆர் ஈஸிலி அடாப்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் மூவிஸாக இருந்தாலும் தே கேன் ஈஸிலி அடாப்ட். பட் 20s கிட்ஸ் அந்த மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஓல்டு மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் 80s கிட்ஸ் எம்ஜிஆர் மூவிலாம் அந்த அளவுக்கு அடாப்டடாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க நாலேஜ் அவங்க மெச்சூர் ஆகும்போது எம்ஜிஆர் அவ்வளோ போயிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மூவிஸ் எல்லாம் அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ வை ஐம் ட்ரைங் டு சே இஸ் நவ் லெட் மீ டாக் அபவுட் த எம்பிஆர். இந்த எம்பிஆர்ன்றது 80s கிட்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரோட கெப்பாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 2 டிபி தான் அவரோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் அவரால் முடியல. பட் ஜிபிடி அட்வான்ஸ் டெக்னாலஜி 20 கிட்ஸா மோர் தென் 2 டிபியா இருந்தால் இவர் அடாப்ட் பண்ணிக்கிறார். அதே டைம் லெஸ் தென் 2 டிபியா இருந்தாலும் ஹீ கேன் அடாப்ட். 20s கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். So he is 20s kids. From the 80s kids. அவருக்கு ஒரு டைம்லைன் 2 டிபி இதுக்கு மேலே அவர் கெப்பாசிட்டி தாண்டாது. இதுதான் அவரோட ஏஜ் மாதிரி. ஸோ நவ் ஜிபிடி தே கேன் சப்போர்ட் லெஸ் தென் 2 டிபி ஆர் கிரேட்டர் தென் 2 டிபி. ஈவன் 1 டிபி ஹார்ட் டிஸ்கில் கூட ஜிபிடி எனேபிள் பண்ணலாம், தப்பு இல்லை. Okay, so they can support because it's a new tradition method. MBR is old one. Okay, சரி. இப்போ ஒரு டிஸ்கை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 பார்ட்டிஷன் ஸ்டைல் வேணும்னு நான் சொன்னேன். அது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்களால என்ன சார் பிரயோஜனம், என்ன பண்ண போறாரு, இவர் என்னதான் பண்ணுவார் இவர்? டெஃபினெட்லி there will be a questions again. ஸோ நான் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். ஓகே, நிறைய பேர் இந்த சிஸ்டம் ரிசர்வ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. OS இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இல்லை அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. சிஸ்டம் ரிசர்வ்ட் நிறைய பேர் பார்த்துருப்போம். அவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்கில் 1 டிபி ஹார்ட் டிஸ்கில் இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு லெஸ் தென் 1 GB of storage, அதாவது less than 500 MB as of now. 600 MB I think 2025 Windows Server operating system போனீங்கன்னா 600 MB கிட்ட இருக்கும்.
2019 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 MB. XP-லாம் போனீங்கன்னா 100 MB. And then 2012 போனீங்கன்னா 150, 28R2ல 150 MB. 2012, 2016ல 300 MB, 350 MB. சரி சார், இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு இந்த 1 TB ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா அவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்க்ல ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்றாரு. சிஸ்டம் ரிசர்வ்டு. சொல்லி என்னோட ஓல்டு பிசியில் ஸ்க்ரீன் ஷேரிங் ஒர்க் ஆகல. ஸோ ஐ டேக்கன் ரிமோட். 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்காரு. ஆனால் என்னோட டச் பேட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. சிஸ்டம் ரிசர்வ்டு ஒரு ஸ்மால் போர்ஷன் இருக்கு. சிஸ்டம் ரிசர்வ்டு. ஸோ பார்ட்டிஷன், ஒரு பார்ட்டிஷன் நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிஷன்ல 2 விதமான டிஃபால்ட் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். எனி ஹார்ட் டிஸ்க், எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலும், யூ கோயிங் டு இன்ஸ்டால் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது லைனக்ஸா இருக்கலாம், இல்லை விண்டோஸா இருக்கலாம், இல்லை மேக்கா இருக்கலாம், எது வேணா சூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சார் பண்றோம்? ஒரு பார்ட்டிஷனை கிரியேட் பண்றோமா? பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தானே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம். அது விண்டோஸா இருந்தா சி டிரைவ்னு சொல்றோம், லைனக்ஸா இருந்தா ரூட் பார்ட்டிஷன், ஸ்வாப் அப்படின்னு இருக்கா, டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வி கிரியேட்டிங் எ பார்ட்டிஷன், தென் யூ புட்டிங் ஆல் த OS ஃபைல்ஸ் இன்சைட் த பார்ட்டிஷன். இங்க எங்க சார் இந்த சிஸ்டம் ரிசர்வ்டு வராரு அப்படின்னா, ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்ல ரைட் ஆகுற பார்ட்டிஷன் இருக்குல்ல, ஸோ தட் பார்ட்டிஷன் இஸ் கால்ட் அஸ் MBR ஆர் GPT. இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டைல் யூ சூசன். MBR வேணும்னா MBR, GPT சூஸ் பண்ணீங்க GPT. அப்போ உங்க ஹார்ட் டிஸ்க்ல ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய விஷயம் என்னன்னா MBR ஆர் GPT. இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர், டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப்ஷன் யூ சூஸ். அப்போ MBR நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா இது MBR, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா GPT. ஸோ MBRோட சைஸ் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். GPTயோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இட் வில் பி க்ரோயிங் அப், டைனாமிக்கலி க்ரோயிங். MBR அப்படி கிடையாது. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, MBR அவருக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் போய் ரைட் பண்ண மாட்டார். MBR he will have a default storage CHS, cylinder head sector 001. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செக்டர் உங்க ஹார்ட் டிஸ்க்ல. அதனால தான் 001. இந்த ஃபர்ஸ்ட் செக்டர்ல the first information is written by MBR. அவர் தான் அதில் போய் பிளேஸ் ஆகுது. அதோட சைஸ் இங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் ரிசர்வ்டுக்குள்ள தான் MBR இருக்கு. சிஸ்டம் ரிசர்வ்டுன்னு ஒரு 500 MB அலோகேட் பண்ணிடுறாங்க, அதுக்குள்ள MBR இருக்காரு. அந்த சிஸ்டம் ரிசர்வ்டுக்குள்ள ஒரு 512 பைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MBRக்காக அலோகேட் ஆகும். 512 பைட்ஸ், வெறும் 512 பைட்ஸ் allocated to MBR. ஆனா MBRனு ஒருத்தர் இல்லைன்னா உங்க OS பூட் ஆகும். The first step, power on self test, then BIOS booting process initiate ஆகும். After BIOS booting process, BIOS firmware OS ஓட process complete ஆனதுக்கு அப்புறமா the control will be given to MBR or GPT. MBR ஓட சைஸ் 512 bytes, very less, ரொம்ப கம்மி.
GPT dynamically occupy the storage. ஸோ அதனால தான் இது அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதுக்குன்னு டெடிகேட்டடாக நீங்கள் இவ்வளோ அலோகேஷன் சொல்ல முடியாது. MBRக்கு நீங்கள் அலோகேட் பண்ணிடலாம் 512 bytes. But GPT will never be allocated, dynamically expanding. And even GPTக்குன்னு ஒரு அட்ரஸ் லொக்கேஷன் இருக்கான்னு கேட்டால் MBRக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, GPTக்கு அட்ரஸ் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடோடி மாதிரி அவர் நினைக்கிற இடத்துல போயிடுவார். ஹார்ட் டிஸ்க் சிஸ்டம் ரிசர்வ் பார்ட்டிஷனுக்குள்ள wherever he want, he will immediately jump. அங்கே போய் அவங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா we don't have a limitation in GPT, but we have lot of limitations in MBR. ஏன்னா 512 MB தான் 512 bytes are reserved. இதை தாண்டி அவரால் போக முடியாது. நம்ம எல்லாருமே பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம் விண்டோஸில். anyone noticed how many partition can be created in Windows? இது வரைக்கும் யாராச்சும் பார்ட்டிஷன் எத்தனை பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனிஒன்? சார் மேக்ஸிமம் 4. மேக்ஸிமம் 4ஆ? நீங்கள் மேக்ஸிமம் 4 தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் XP 2003 யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், ஆர் ஓல்டர் வெர்ஷன். இருக்கிற கெபாசிட்டி எப்படி டிவைட் பண்ணிடுவோம் சார்? அவ்வளோதான் சார். லைனக்ஸில் எத்தனை பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம் சார்? மோர் தென் 4? சரி, ஓகே. ஸோ விண்டோஸ் மோஸ்ட்டாக 3 to 4 கிரியேட் பண்ணலாம் சார். 3 to 4? Yeah. ஓகே, அதுக்கு மேலே கிரியேட் பண்ண முடியாதா சார்? சார் பண்ணலாம் சார். எவ்வளோ ஜிபி இருக்கோ அது கெபாசிட்டி இருக்கோ அதுக்கு மாதிரி நம்ம பார்ட்டிஷன் பண்ணலாம் சார். பட் ஓஎஸ் ப்ராசஸ் ஸ்லோ ஆகாதா? நம்ம அதுக்கு மேலே கிரியேட் பண்ணலாம். OS ப்ராசஸ் ஸ்லோ ஆகுதுங்களா? ஓகே, OS ப்ராசஸ்க்கும் இதுக்கும் பிரச்சனை கிடையாது சார். சார் 128 பண்ணலாம் சார். 128? ஜிபிடினா 128 சார். Okay. MBRனா 4 சார். ஓகே சார், GPT 128 இஸ் ஓகே. பட் அந்த 128 ஒன்றும் கிராஸ் ஆகும். ஏன்னா நான் GPT டைனாமிக்லி எக்ஸ்பேண்டிங் சொல்லியிருக்கேன். டிஃபால்ட் கொடுத்தது 128, பட் அந்த லிமிட்டும் தாண்டும். இது வரைக்கும் யாருமே வந்து 128 பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்க சார். அந்த மாதிரி ஃபைல் சர்வரில் கூட இருக்காது. But there is a limit for MBR, whereas there is no limit for GPT. But by default, the limit is given 128. If you want, you can flexibly increase it. Manually, we have to do something. ஸோ அதுக்காக தான் நான் என்னோட OS பூட்டிங் ப்ராசஸ் அந்த ஒரு செஷனுக்காக ஒரு 128 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா 129 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒரு டெமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 128 பார்ட்டிஷன் நான் மேனுவலாக கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணேன். அந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 128 பார்ட்டிஷன்ஸு அட்லீஸ்ட் 1 GB மினிமல் சைஸில் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த 129th பார்ட்டிஷன் எப்படி சார் கிரியேட் பண்ணுறது? MBR is okay. MBR is very limited partition. As we said, 4 partition limit சொன்னீங்க. அதில் நம்ம மோர் தென் 4 கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட் GPT இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டு தென் வி ஹாவ் டு டூ சம்திங் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் மோர் தென் 128. ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் பூட் ப்ராசஸ் பார்ப்போம். ஜிபிடி பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் பூட் ப்ராசஸில் 512 bytes given to MBR. இந்த 512 bytes அவர் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாரு பாருங்க. பூட் கோட் அப்படின்னா இது வந்து பூட் ஸ்டாப் கோட் இதுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்பேஸ் 446 bytes இருக்கா, இதுக்குள்ள பூட் ஸ்டாப் கோடுன்னு ஒன்று இருக்கு. இந்த பூட் ஸ்டாப் கோடு என்ன அப்படின்னா, சார் இப்போ நம்மளுக்கு ஸோ மேபி மேரிடாக இருந்தால் அவங்க எல்லாருக்குமே சமைக்க தெரியும். அண்ட் ஸோ அந்த மேரிட் பர்சனுக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹீ நோ வெரி வெல் அபவுட் இட். இது எல்லாமே நம்மளுக்கு அந்த டைமுக்கு இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துட்டே இருக்கும்.
இப்போ ஒரு டிஷ் நீங்க வந்து ரெடி பண்றீங்க அப்படின்னா, அந்த டிஷ்ஷை ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைப்படுது? வாட் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ்? அதுக்கப்புறமா அது எப்படி ஆரம்பிக்கலாம்? அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்? என்னென்ன பாத்திரம்லாம் வேணும்? அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது? ஃபைனலா நாமளே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதவங்களை கிட்ட கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். அட் லாஸ்ட், இஃப் எவ்ரிதிங் இஸ் ஓகே, we can serve to everyone. இது ஒரு ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டாலும் ஒரு ப்ரொசீஜர்னோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எனி கைண்ட் ஆஃப் ப்ராக்டிகல் சினாரி, சமைக்கிறது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றோம். அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு இது எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டா? நம்மள அறியாம இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கு. இன்கேஸ் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டா கூட திடீர்னு நம்மளுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுப்பா, இதை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண, அப்படி கொஞ்சம் லைட்டாக மசாலா போடுங்க, சால்ட்டு போடுங்க, வேலை முடிஞ்சது, டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பர். ஸோ இந்த அல்டர்னேட் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு. ரொம்ப ஒஸ்ட் கேஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூட் ஸ்டாப் கோடு இருக்குல்ல, இது வந்து பூட் ஸ்டாப் கோடு. இந்த கோடு இதுக்குள்ள என்ன இருக்குன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்றது தான் இந்த எம்பிஆரோட வேலை. நான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணதே எம்பிஆர் தான். MBR, he is the one created the instruction, he is the one created the bootstrap code. அவர் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காருன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்காரு. சார், நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்மள அறியாமையே நம்மளோட மைண்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அங்கிருந்து திருப்பி நம்ம ரீகால் பண்றோம், திருப்பி அதையே நம்ம பண்றோம். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இதை மிஸ்டேக் இல்லாம பண்ணும்போது தான் மெச்சூர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த எம்பிஆர் இருக்கார்ல, நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னா 512 பைட்ஸ் அவருக்காக எடுத்துப்பாரு. 446 பைட்ஸ்ல பூட் ஸ்டாப் கோடை ரைட் பண்ணிடுவாரு. அந்த பூட் ஸ்டாப் கோடுன்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் ப்ரொவைட் how to boot an operating system and where to boot an operating system, what files are required. இது எல்லாமே இந்த பூட் ஸ்டாப் கோட்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருப்பார். அப்போ ஒரு ஓஎஸ் பூட் பண்ணும்போது நம்ம ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு ஷட் டவுன் பண்ணிடுறோம். கம்ப்ளீட்லி வி ஆர் ஷட் டவுனிங் த ஹார்ட்வேர். திருப்பி அந்த ஹார்ட்வேர் பவர் ஆன் பண்ணும்போது does he asking us to boot an operating system? அவர் நம்ம கிட்ட கேட்குறாரா, சார் நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இப்போ இந்த பாத்துல போய் இந்த ஃபைலை ரன் பண்ணு, இப்போ இந்த டிரைவரை ரன் பண்ணு, சார் இந்த EXE ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணு, இதெல்லாம் நம்ம கிட்ட கேட்குறாரா? நோ, he is doing itself. அவருக்கு அந்த நாலேஜ் எப்படி வந்ததுன்னு கேட்டா அவர் முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டார். பூட்ஸ்ட்ராப் கோட் இஸ் அ கர்னல் பேஸ்டு லாங்குவேஜ். அது ஒரு நோட் பேட்ல ஓபன் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலா அந்த பூட்ஸ்ட்ராப் கோடை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு தான் விண்டோஸை ரைட் பண்ணி வச்சிருப்பாரு. லைனக்ஸ்ல அந்த பூட்ஸ்ட்ராப் கோடை நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம், அதனால தான் அது ஓப்பன் சோர்ஸ். விண்டோஸ்ல அது மாதிரி பண்ண முடியாது, அதனால தான் அது ஓப்பன் சோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கர்னல் பேஸ்டு லாங்குவேஜ். It has a set of instruction. That instruction will give a guideline to the system. யாருக்கு? சிஸ்டம் கிடையாது, எம்பிஆருக்கு. சார் நெக்ஸ்ட் நீ என்ன பூட் பண்ணணும் அப்படின்றத எம்பிஆருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கக்கூடியது தான் இந்த பூட்ஸ்ட்ராப் கோட். இந்த 446 bytes standard bytes. It helps to boot an operating system.
ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணக்கூடிய ஓஎஸ் சி டிரைவ்ல தான் இருக்கு. டிஃபால்ட்டா விண்டோஸ்ல அது சி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காரு. சி டிரைவ்ல பை டிஃபால்ட்டாவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்போ எம்பிஆர் இங்க இருக்கார். ஓகே. இப்போ இவரு என்ன பண்ணணும்னா இந்த ஓஎஸ் பூட் பண்ணணும். இந்த ஓஎஸ் எங்க இருக்கு? சி டிரைவ்க்குள்ள இருக்காரு. சி டிரைவ்க்குள்ள இந்த ஓஎஸ் இருக்காரு அப்படின்னா இந்த ஓஎஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. எல்லாத்தையுமே ரன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேர் வில் பி ஹார்ட் ஆஃப் ஃபைல்னு ஒன்று இருக்கும். இந்த ஒரு ஹோல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்றதுக்கு ஒரே ஒரு இஎக்ஸி ஃபைல் தேவை. அந்த ஒரு இஎக்ஸி ஃபைல் யாரு? அது எல்லாமே யாருக்கு தெரியணும்? எம்பிஆருக்கு தெரியணும். அந்த இஎக்ஸி ஃபைலை ரன் பண்ணா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட்டிங் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். அப்போ ஒரு மிஷின் நீங்க பவர் ஆன் பண்ணும்போது பயாஸ் டெஸ்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எம்பிஆருக்கு கண்ட்ரோல் மூவ் ஆகுது. பட் இந்த எம்பிஆருக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியணும்னு பாருங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த பார்ட்டிஷன்ல இருக்கு, எத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இஃப் யூ ஹேவ் மோர் தென் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தென் எம்பிஆர் ஷுட் நோ ஹவு மெனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால்ட் இன் a ஹார்ட் டிஸ்க். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய பார்ட்டிஷன்ஸ் என்ன, அந்த பார்ட்டிஷனுக்குள்ள என்ன ஃபைலை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், இது எல்லாமே எம்பிஆருக்கு தெரியும். அப்போ எம்பிஆர்ன்றது ஒரு மாஸ்டர் பீஸ். அவர் இல்லை அப்படின்னா ஹார்ட்வேருக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்டிகிரிட்டியே பிரேக் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 64 பைட்ஸ் பார்ட்டிஷன் டேபிள். இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ எம்பிஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க் இருக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டிஸ்க்கு, அந்த ஓஎஸ் டிஸ்க்கு எங்கே இருக்குன்றது அவருக்கு தெரியணும். அப்போ அந்த ஓஎஸ் டிஸ்கோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆல் த பார்ட்டிஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவைலபிள் இன் 64 பைட்ஸ் பார்ட்டிஷன் டேபிள். பார்ட்டிஷன் டேபிள்குள்ளே தான் எல்லா பார்ட்டிஷனுடைய இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ணுற சி டிரைவ், டி டிரைவ் எல்லாருடைய இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன சார் அப்படி என்ன பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்கும்? இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் வாட்? ஒரு சி டிரைவ் கிரியேட் பண்ணுறீங்க 100 GB. உங்களை பொறுத்த வரைக்கும் இது 100 GB. சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி கன்சிடர் பண்ணுவார்னா ஃப்ரம் விச் சிஹெச்எஸ் எந்த சிலிண்டர் ஹெட் செக்டார்ல ஆரம்பிச்சு எண்ட் சிஹெச்எஸ் என்ன, ஜஸ்ட் த வேல்யூ. சார் இப்போ நீங்க சொல்லுவீங்க சார் எனக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கு. ஓகேப்பா. கவர்மெண்ட் அவர் என்ன பண்ணுவாரு? சார் 10 ஏக்கர் சூப்பர், எங்க இந்த 10 ஏக்கர் டாக்குமெண்ட் கொடுங்க, எக்ஸாக்டா இருக்கா? அவர் என்ன பண்ணுவார்? டாக்குமெண்ட்ல ஈஸ்ட்ல யாருடைய இடம் இருக்கு, வெஸ்ட்ல யாருடைய இடம் இருக்கு, நார்த்ல யாருடைய இடம், சவுத்ல யாருடைய இடம் இருக்கு, இதோட பிரெத் ஃபீட் என்ன, இதெல்லாமே அந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். இதெல்லாம் இருந்தாதான் அவர் என்ன பண்ணுவாரு? ஆமாப்பா உங்களுக்கு 10 ஏக்கர் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். 10 ஏக்கர்ல ஒரு சென்ட் கம்மியா இருந்தா கூட நம்ம 10 ஏக்கர் சொல்லலாம், வெரி நியர், ரைட்? பட் ஆஸ் பர் த கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன், டாக்குமெண்ட் வேலிடேஷன் பண்ணும்போது எவ்வளோ இருக்கோ அதுதான் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அப்போ ஒரு ஸ்பேஸ் நீங்கள் உங்களுக்கான ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு ஸ்ட்ராங் டாக்குமெண்ட்ன்றது வேணும். எம்பிஆர் எதையுமே வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபைலாக தான் வச்சுருப்பார். ஒரு ஸ்டோரேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க ஒரு பார்ட்டிஷனுக்கு அப்படின்னா இந்த ஸ்டோரேஜோடைய ஸ்டார்டிங் வேல்யூ உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டார்டிங் அட்ரஸ் சிஹெச்எஸ் அட்ரஸ்ல இருந்து ஸ்டார்டிங் சிஹெச்எஸ் அட்ரஸ், எண்டிங் சிஹெச்எஸ் அட்ரஸ், இதை பேஸ் பண்ணி தான் இது 100 GBன்றதே கன்சிடர் பண்ணும். அப்போ இந்த 64 பைட்ஸ்ல என்னென்ன இருக்கு? உங்களுடைய பார்ட்டிஷன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உடைய ஸ்டார்டிங் சிஹெச்எஸ் அட்ரஸ், எண்டிங் சிஹெச்எஸ் அட்ரஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்கு. ஓகே, அது இல்லாமல் வேற என்ன இருக்கு சார்? இப்போ இந்த டாக்குமெண்ட்ல இந்த 10 ஏக்கர் இது நெஞ்ச இடமா இல்லை புஞ்ச இடமாலாம் கிளாசிஃபிகேஷன் இருக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அப்ரூவ்ட் லேண்ட்ஸ் சிஎம்டிஆ இல்லை வந்து ரீரா அப்ரூவ்டா இல்லை டிடிசிபி அப்ரூவ். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்களே இந்த கிளாசிஃபிகேஷன், லேண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரேஜ் என்ன ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கு, என்டிஎஃப்எஸ்ல இருக்கா, FAT32ல இருக்கா, இல்லை FAT16ல இருக்கா? அப்போ இந்த ஃபைல் சிஸ்டம் யார், என்டிஎஃப்எஸ்ஸோ இல்லை லெகசி மாடலா? ஸோ அதுவும் இந்த 64 பைட்ஸ்குள்ள தான் இருக்கும். அப்போ இந்த 64 பைட்ஸ் இவர் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காருன்னா, ஈச் பார்ட்டிஷன் வில் ஆக்குபை 16 bytes. Each partition will occupy 16 bytes. 16 plus 16 plus 16 plus 16. Total எனக்கு 64 bytes ஆயிடுச்சா? So this is what the strong reason in Windows we can create 4 partitions by default. இதுக்கு மேல கிரியேட் பண்ண முடியாது. பட் இதுக்கு மேல கிரியேட் பண்ணலாம். The method is different. I want to say all the 4 partitions are primary. நம்ம விண்டோஸ்ல இந்த பார்ட்டிஷன் உடைய டைப் ஆஃப் பிரைமரி, எக்ஸ்டெண்டட், லாஜிக்கல் டிரைவ், இந்த பார்ட்டிஷன் உடைய டைப்ஸ். அதுல பிரைமரி பார்ட்டிஷனாகவே நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா 4க்கு மேல கிரியேட் பண்ண முடியாது, வெரி ஸ்ட்ராங். ஈவன் 2025 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல போனாலும் பை டிஃபால்ட் மோர் தென் 4 பிரைமரி பார்ட்டிஷன் மேல கிரியேட் பண்ண முடியாது. Because of the architecture at back end allocates only 64 bytes. More than 4 partitions எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 4th partition கிரியேட் பண்றீங்களா, இதை வந்து நீங்க பிரைமரியா கிரியேட் பண்ணக்கூடாது, இதை வந்து நீங்க எக்ஸ்டெண்டடா கிரியேட் பண்ணணும். சார் அது அப்படி எப்படி இருக்கும்னா அதோட விஷுவல், இஃப் யூ ஹாவ் அன் ஹார்ட் டிஸ்க், இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்றீங்க, 16 பைட்ஸ் ஆக்குபை ஆகும். செகண்ட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்றீங்க, 16 பைட்ஸ். தேர்ட் பார்ட்டிஷன் 16 பைட்ஸ். இதுக்கு மேல எனக்கு நிறைய பார்ட்டிஷன்ஸ் வேணும் அப்படின்னா தென் இந்த 4th பார்ட்டிஷனை நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணணும். இந்த எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனுக்குள்ள you can create multiple logical drives. That is, unlimited. You can create more. ஒரு லாஜிக்கல் டிரைவும் பார்ட்டிஷன்ஸ் தான். ஸோ இன் விண்டோஸ் இது பிரைமரி பிரைமரி பிரைமரி, இவர் வந்து எக்ஸ்டெண்டட். ஸோ ஆல் த பிரைமரி வில் ஆக்குபை 16 பைட்ஸ். இவர் ஒரு 16 பைட்ஸ் ஆக்குபை பண்ணிப்பாரு, இவர் ஒரு 16 பைட்ஸ் ஆக்குபை பண்ணிப்பாரு. Extended partition will also occupy 16 bytes. But the benefit is extended partition is not a partition where you directly going to store any files and folders. எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாது. Extended partition அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா just like உங்க ஏரியால ஒரு பெரிய அன்ஓனர்ஷிப் லேண்ட்ஸ் இருக்குன்னு வச்சு பொறம்போக்கேட்டுன்னு சொல்லி, சரியா? கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஒரு 100 ஏக்கர்ல இருக்கு, இதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும், இந்த ஏரியா நம்ம டெவலப் பண்ணணும்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாரு, ஓகே நம்ம வந்து ஒரு ஹவுசிங் போர்டு மாதிரி பிளான் பண்ணணும். இந்த ஹவுசிங் போர்டு கான்செப்ட் ஹோல்டு மெத்தட்ல எப்படி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வீடு ஃப்ரீயா கொடுப்பாரு, இடம் ஃப்ரீயா இருக்கும், பட் அதை நீங்க யாருக்குமே விற்க முடியாது. ஜஸ்ட் லைக் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் மாதிரி உங்க லைஃப் லாங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்க ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், ரீஃபர்னிஷ் பண்ணிக்கலாம், நீங்க வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் வந்தாலும் நீங்க அல்டர் பண்ணிக்கலாமே தவிர அது யாருக்குமே விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். புரியுதுங்களா? இந்த எக்ஸ்டெண்டட்ன்றது என்னன்னா இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் சேர்த்து ஒரே பார்ட்டிஷனா கொண்டு வரும். But we cannot store anything in the extended.
until the logical drives, இந்த மாதிரி சின்ன சின்ன logical drives நீங்க create பண்ற வரைக்கும் you may not be store any files and folders directly into the extended partition. அப்ப extended partition உடைய ultimate goal என்ன? If you want to create multiple partition more than 3, then the fourth partition must be created as extended. Within extended partition, you can create multiple logical drives. அப்போ பிரைமரிக்கும் லாஜிக்கல் டிரைவுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, இப்போ இங்க ஒரு பிரச்சனை வரும் பாருங்க. நம்ம ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம். நம்ம இன்ஸ்டால் பண்ற ஓஎஸ் பிரைமரி பார்ட்டிஷனா இருந்தா மட்டும்தான் அந்த ஓஎஸ்ஏ பூட் பண்ண முடியும். லாஜிக்கல் டிரைவ்ல நீங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், பட் யூ மே நாட் பி பூட் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அப்போ which are the partition type is qualified for installing operating system and booting an operating system? Only the primary partitions. அப்போ என்ன சொல்லுங்க, limit of installing an operating system in MBR. How many operating systems we can install? Only 3 operating system. ஆனா அதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்ட்டிஷனுக்குள்ளே இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால். சார் மேக்ஸிமம் 8 சார். பட் ஒரு டிசிப்ளின் இருக்காது. புரியுதுங்களா? ஓகே. So multiple operating system within a existing partition without formatting you can install. Format பண்ணாம நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டே போகலாம். பட் ஒரு டிசிப்ளின் இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும், அன்வான்டா வந்து ஃபைல்ஸ் எல்லாமே கன்சியூம் ஆகும். ஓகே, பட் டீசன்ட் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒன்லி 3 primary partitions available in MBR. அந்த பிரைமரி பார்ட்டிஷன்ல 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். லாஜிக்கல் டிரைவ்ல யூ டோன்ட் ஹாவ் ஆப்ஷன் டு இன்ஸ்டால் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணாலும் கூட there is an option to install, but the operating system will never be booted. boot ஆகாது. இது எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க சதீஷ்? இந்த மல்டிபிள் எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன்ஸ். இப்போ என்னோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ இதில் இந்த ப்ளூ கலர்ல டார்க் ப்ளூல இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பிரைமரி பார்ட்டிஷன் கீழே போட்டிருக்காரு. செகண்ட் டார்க் கிரீன் பார்டர்ல இருக்கு பாருங்க, அது வந்து எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன். என்கிட்ட 2 டிஸ்க் இருக்கு, டிஸ்க் 0, டிஸ்க் 1. சரி, டிஸ்க் 0 அண்ட் டிஸ்க் 1. டிஸ்க் 1 வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்பேஸ்ல இருக்கு, 128 GB. டிஸ்க் 0 பார்த்தீங்கன்னா 1 TB ஸ்டோரேஜ்ல இருக்கு. சார் இப்போ பிரைமரி பார்ட்டிஷனுக்கு அடுத்தது எத்தனை பார்ட்டிஷன் பிரைமரியா கிரியேட் பண்ணலாம்? அடிஷ்னலா 2 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக செகண்ட் பார்ட்டிஷன்ல இருந்து நான் எக்ஸ்டெண்டாவே போட்டேன். இது இப்போ இருக்கிற பொலிட்டிஷியனுடைய பிளான். ஓகே, இந்த ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன். ஓகே, ஊர்ல ஆள் இல்லையா, ஹோட்டல்ல மடங்கி போட்டுவோம், இது கவர்மெண்ட் ஐட்டம் சார், கணக்கு காமிச்சிடலாம், மாத்திடலாம், எல்லா டாக்குமெண்ட்டையும் மாத்திடலாம். சார் செகண்ட் பார்ட்டிஷன் பிரைமரியா கிரியேட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டேன். வாங்க எல்லாருமே வாங்க. ஐ கேன் கஸ்டமைஸ். நீங்க கிரியேட் பண்ணும் போது எக்ஸ்டெண்டட் போட்டுக்கலாம். மேனுவலி யூ கேன் டூ செலக்டிங் எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் while கிரியேட்டிங் த செகண்ட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணும் போதே நீங்க எக்ஸ்டெண்டட்னு சொல்லலாம். அப்படி நீங்க எக்ஸ்டெண்டட் சொல்லாம கிரியேட் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா ஃபோர்த் பார்ட்டிஷன் ஆட்டோமேட்டிக்காவே அது எக்ஸ்டெண்டடா கிரியேட் ஆயிடும். இந்த இன்டெலிஜென்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 28 R2 இருக்கு பார்த்தீங்களா, விண்டோஸ் 7 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணார மைக்ரோசாஃப்ட், அதுல இருந்து இதை கொண்டு வந்துடுறாரு. XP 23ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஃபோர்த் பார்ட்டிஷன் எக்ஸ்டெண்டட் சொன்னா மட்டும்தான்
லாஜிக்கல் டிரைவே கிரியேட் பண்ண முடியும். மேனுவலி யூ ஹாவ் டு செலக்ட். ஹையர் வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, 64 பிட் வெர்ஷன் 4th பார்ட்டிஷன் கிரியேட் பண்றியா, நீ அடுத்து 5th பார்ட்டிஷன் கிரியேட் பண்றியோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் 4th பார்ட்டிஷன் நான் பிரைமரி அலோவ் பண்ணவே மாட்டேன், அது எக்ஸ்டெண்டட் தான். பட் வி ஹாவ் த ஃபிளெக்சிபிலிட்டி, செகண்ட் பார்ட்டிஷன்ல இருந்து நம்ம எக்ஸ்டெண்டடா கூட கிரியேட் பண்ணலாம். 4th பார்ட்டிஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. The system will automatically create the extended partition in 4th while performing the 4th partition, or else you can customize it starting from second partition. But first partition and நீங்க எக்ஸ்டெண்டடா போட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் எப்பவுமே OS பார்ட்டிஷனா இருக்கும், அதை எக்ஸ்டெண்டடா மாற்ற முடியாது. அப்போ என்னுடைய டிஸ்க் டைப்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனா நான் என்ன பண்ணியிருக்கேன், சி டிரைவ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிரைவ். ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி சி டிரைவ் இருக்கனால இது டி டிரைவாக காமிக்கிறாரு, இதுக்குள்ள ஒரு OS இருக்கு. ஓகே, செகண்ட் பார்ட்டிஷன்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனாக போட்டேன். அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன்ல லைட் கிரீனா இருக்கா, இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், இன்னும் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. டார்க் கிரீனா இருக்கு பாத்தீங்களா, சாரி டார்க் ப்ளூ, நாட் டார்க் ப்ளூ, கொஞ்சம் டார்க் ப்ளூ, இது வந்து லாஜிக்கல் டிரைவ்ஸ். இந்த மாதிரி எத்தனை லாஜிக்கல் டிரைவ்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டே போகிறேன். புரியுதா சார்? இப்போ ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அப்படின்னா நீங்க சொன்னீங்க 2008க்கு முன்னாடி என்னன்னா 4th டிரைவ் பார்ட்டிஷன் பிரைமரியா கிரியேட் ஆகும்னு சொன்னீங்க, கரெக்டா? கரெக்ட், XP23 வரைக்கும். ஸோ இப்போ மோர் தென் 3 கிரியேட் பண்ணணும்னா only 2008 கேன் பி யூஸ்ட், ரைட்? இல்ல ஸோ மோர் தென் பாசிபிலிட்டி 4 மேல கிரியேட் பண்ணணும்னா இன் 2008 you never needed to customize extended partition, it will automatically choose. ஐம் சாரி, ஸோ 4th பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சோன்னா பிரைமரி 2008க்கு முன்னாடி மட்டும் தான் பாசிபிலிட்டி உண்டு, ரைட்? கரெக்ட். அதுக்கப்புறம் என்னன்னா 3 தான் மேக்ஸிமம் பிரைமரி. கரெக்ட். ஓகே ஓகே. ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் இந்த டைனாமிக்கா அவரே 4th பார்ட்டிஷனை பிரைமரியா கிரியேட் பண்ணணுன்றது அவருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, விண்டோஸ் 7 ரிலீஸ் பண்ணும் போது தான் அவருக்கு அந்த ஒரு ஸ்ட்ரைக்கே வந்தது. ஆனால் இந்த லைனக்ஸ் உபுண்டுலாம் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களாம் ஆதி காலத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. தே ஆர் டூயிங் வெரி அட்வான்ஸ்டு ஃப்ரம் த பிகினிங் வெர்ஷன். பட் மைக்ரோசாஃப்ட் இப்போ தான் இடையில ரியலைஸ் பண்ணாரு 28 விண்டோஸ் 7 ரிலீஸ் பண்ணும்போது, ஓகே ஸோ வி கேன் புட் திஸ் டைனாமிக் 4th பார்ட்டிஷன் டைனாமிக்கலி இட் கோஸ் எக்ஸ்டெண்டட். You won't be have option to customize it. Sir, புரியுதா சார்? Yes. The last 2 bytes. To identify the MBR signature. அவர் எங்க இருக்காருன்ற இன்ஃபர்மேஷன், MBR where it is placed. The MBR boot MGR அப்படின்னு ஒரு லோடர் வச்சிருப்பார். அதாவது MBR உடைய ரைட் ஹேண்ட், அதே MBR உடைய இன்னொரு ரைட் ஹேண்டும் இருக்காரு, NTLDR. அதே MBR உடைய நாட் MBR GPT உடைய ரைட் ஹேண்ட் boot FM sorry FEM boot EFI. ஸோ இவங்க 2 பேர் வந்து MBR. ஸோ NTLDR நியூ டெக்னாலஜி லோடர். இந்த நியூ டெக்னாலஜி லோடரில் நீங்கள் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ண முடியும்னா, விண்டோஸ் 23க்கு முன்னாடி இருக்க எல்லா வருஷனும் NTLDR மூலிமா பூட் பண்ணலாம். பூட் MGRன்றது ஆஃப்டர் விண்டோஸ் விஸ்டா ஃபேமிலி வந்தது பார்த்தீங்களா,
விண்டோஸ் விஸ்டாக்கு அப்புறமா வரக்கூடிய கரண்ட் வெர்ஷன் 2025 வரைக்கும் பூட் எம்ஜிஆர் யூஸ் பண்ணலாம். அதே நீங்க ஜிபிடி ஃபார்மட் ஜிபிடி பார்ட்டிஷன் டேபிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பூட் லோடரே சேஞ்ச் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த காய்ஸ், இவங்க எல்லாருமே பூட் லோடர்ஸ். ஸோ பூட் லோடர் after the MBR control is given to bootloader. Bootloader will take a control of booting and operating system. இதுதான் ஆக்சுவலா நடக்கும். ஸோ MBR அவர் என்ன பண்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு பார்க்குறாரு, பூட் ஸ்டாப் கோட்லாம் செக் பண்றாரு, பார்ட்டிஷன் டேபிள் பார்க்குறாரு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்க இருக்கு, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நேம் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்குண்டான பூட் ஸ்டாப் கோட் எல்லாமே ரெடியா வச்சிருக்காரு. பிரச்சனை என்னன்னா, இஸ் வெரி லேசி. இவர் போய் அந்த பூட் ஸ்டாப் கோடை படிச்சு பார்த்து பூட் பண்ண மாட்டார். ஹி ஹாஸ் எ ஏஜென்ட், அவருடைய ரைட் ஹேண்ட். இவங்க எல்லாரும் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பார்ட்டிஷன் டேபிள், பூட் லோடர் வில் பி சூசன். இப்போ என்கிட்ட வந்து MBR பார்ட்டிஷன் டேபிள் நான் பார்ட்டிஷன் ஸ்டைல் யூஸ் பண்றேன் அண்ட் விண்டோஸ் OS வந்து 2016 2019 நான் யூஸ் பண்றேன்னா பூட் MGR will be continuing the rest of the process. The control will be given to boot MGR. இவ boot loaderக்கு கண்ட்ரோலை கொடுத்துருவார், அவ்வளவுதான். MBR உடைய வேலை முடிஞ்சது. ஓகே, இவர் கண்ட்ரோல் கொடுக்கும்போது அந்த ரைட் ஹேண்ட் கிட்ட என்ன சொல்லுவார்னா, சார் உனக்கு ஒன்றும் தெரியாது பூட் பண்றதுக்கு, எனக்கு அது நல்லா தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம எல்லாருமே வந்து ஷார்ட் மெமரி பர்சன். நான் என்ன பண்ணியிருக்கேன், வெரி ஸ்ட்ராங்காக இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ரைட் பண்ணியிருக்கேன், நீ வேணும்னா இதை ரெஃபர் பண்ணிக்கப்பா, OS பூட் பண்ணுமா அதை ரெஃபர் பண்ணு, 64 bytes பார்ட்டிஷன் டேபிள் இருக்கு அதையும் ரெஃபர் பண்ணு. இந்த கண்ட்ரோலை நான் தான் கொடுத்தனான்றதுக்கு நான் என்னுடைய ஓனர்ஷிப், என்னுடைய லொக்கேஷன்ல போய் கூட நீ செக் பண்ணு. The 2 bytes will have the information about MBR. இந்த பூட் லோடர் என்ன பண்ணுவார்னா, எப்பவுமே நம்மளுக்கு நம்ம மேனேஜர், நம்ம பாஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பாஸ் கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்திருக்கா இல்லையான்றத நம்ம வெரிஃபை பண்ணுவோமா இல்லை, பேசிக்கா வெரிஃபை பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டு சொல்றாரு, இப்போ மேனேஜர் உண்மையில உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா இருக்காருப்பா. ஆக்சுவலாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நம்ம ஃப்ரெண்டு சொன்ன உடனே ஓகே ப்ரொமோஷனா தென் பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இம்மிடியேட்டாக போய் அன்றைக்கி ஈவினிங் ஒரு லோன் ஒன்று போடுங்க, ஒரு ஹவுசிங் லோன் ஒன்று போடுவோம். ஸோ வி ட்ரைங் டு ஃபுல்ஃபில் ஆல் த கமிட்மெண்ட்ஸ், எல்லா கமிட்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு சொன்னாரா 100% இல்லை 200% பாஸ்கெட்டை போய் பேசிதான் ஆகும். அவர் தான் சொன்னாரான்றதை நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணுறோம். வி ஆர் டூயிங் சம் ஆத்தென்டிகேஷன். அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் வி ஆர் என்ஜாயிங். ஸோ அதே மாதிரி ஒரு லோடருக்கு ஒரு கண்ட்ரோல் வருதுன்னா இந்த லோடர் இது யார்கிட்டேருந்து வந்தது, MBR கிட்டேருந்து தான் வந்திருக்கா சார் அப்படின்றத அவர் வெரிஃபை பண்ணுவார். அதுக்கு என்ன தேவை, இந்த 2 bytesல இன்ஃபர்மேஷன் இருக்கும் சார், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். MBR அவரோட சிக்னேச்சர் அதுக்குள்ள வச்சிருப்பார். அப்படியா சார், நான் பண்றேன், நான் OS பூட் பண்றேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல நீங்க யாருன்ற உங்களோட ஐடென்டிட்டி நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 2 bytesல போய் வெரிஃபை பண்ணுவார். தென் யூ வில் கண்டினியூ த ப்ராசஸ். இது ஜிபிடி இருந்தாலும் சரி, NTLDR இருந்தாலும் சரி, ஆல் த டைப் ஆஃப் பூட் லோடர்ஸ் தே வில் ஃபாலோ த சேம். ஓகே, ஸோ இதை பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சில டவுட்ஸ் கேட்கலாமா? சொல்லுங்க. ஸோ இனிஷியலா நீங்க என்னன்னா இந்த MBRக்கு மேக்ஸிமம் சப்போர்ட்ஸ் அப் டு 2 TB டிஸ்க் சொன்னீங்க. அப்போ நான் ஒரு 4 TB ஹார்ட் டிஸ்க் நான் கனெக்ட் பண்ணனா டிடெக்டே பண்ணாதா? பண்ணாது சார். MBR நீங்க சூஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா அது ஜிபிடி தான் காமிக்கும். I'm sorry. It's like external hard disk நம்ம ஜஸ்ட் இந்த USB கனெக்ட் பண்ணி பண்ணுவோம் பாத்தீங்களா, அது கூட டிடெக்ட் பண்ணாதா? பண்ணாது. ஓகே. அதே மாதிரி இந்த ரிசர்வ்ட் சிஸ்டம் ரிசர்வ்ட் பார்ட்டிஷன்ன்றது இட்ஸ் அவுட் சைட் ஆஃப் த C drive, ரைட்? ஆமா, டெடிகேட்டட் டிரைவ்.
ஓகே. வித்தின் Okay, சி okay. பார்ட்டிஷனுக்குள்ள கிரியேட் ஆகாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பயாஸ் ரீடிங்ல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இமிடியேட்லி எம்பிஆர் வில் டேக் ஓவர், ரைட்? ஸோ பயாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்பிஆர் வில் டேக் ஓவர். எஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த பார்ட்டிஷன் ஸ்டைல், ஜிபிடி ஆர் எம்பிஆர். ஓகே. ஈவன் லைனக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நீங்க மோர் தென் 4 TBக்கு மேல யூஸ் பண்ணோம்னா ஜிபிடி வேணும். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் விண்டோஸ். சரி, அப் டு திஸ் ப்ராசஸ் எம்பிஆர் வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ், ஜிபிடி வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி யூனிவர்சல் ப்ராசஸ் ஃபார் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கப்புறமா அவர் யாருக்கிட்ட கண்ட்ரோல் கொடுக்குறார், டு விச் பூட் லோடர் த கண்ட்ரோல் இஸ் கிவன் பை பார்ட்டிஷன் ஸ்டைல், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கப்புறமா தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட். I really forgot about Linux bootloader. நான் ஸ்க்ரப் நினைக்கிறேன், ஸ்க்ரப் or grub or some name will be there. Very long, more than 10 years back பார்த்தது. grub நினைக்கிறேன், grubலயே version 2 and 2 3, current version 3 நினைக்கிறேன், 3 or 4. ஸோ இதுலமே bootloaders, Linux ஓட bootloader grub I think, and Windows ஓட bootloader starting from NTLDR, boot MGR and boot EFI. ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபிர்ம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ப்ராசஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய ஆர்கிடெக்சர் இதை நம்ம இந்த ஓஎஸ் பூட்டிங் கான்செப்ட்ல நம்ம கொஞ்சம் டீப்பாக டிரைவ் பண்ணுவோம். அந்த டைம்ல ஓஎஸ் பூட்டிங்க்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் தேவை, பாஸ்வேர்டு எந்த ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஸோ அந்த ஃபைல் ஆத்தென்டிகேட் பண்ணுறது யாரு. ஸோ விண்டோஸில் நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணுவாரு, இன்னொரு ஏஜென்ட் கிட்ட கண்ட்ரோல் கொடுப்பாரு, அவரு இன்னொரு ஏஜென்ட் கிட்ட கண்ட்ரோல் கொடுப்பாரு. இதுதான் நடந்துட்டே இருக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா 5 to 6 ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆகும். இதுக்கப்புறமா ஆஃப்டர் த கண்ட்ரோல் கிவன் டு பூட் எம்ஜிஆர், மோர் தென் 5 to 6 ஏஜென்ட்ஸ் இஸ் கோயிங் டு பிளே டியூரிங் த ஓஎஸ் பூட்டிங். அதனால தான் விண்டோஸ் ஓஎஸ் பூட்டிங் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கும் கம்பேர் வித் ஓப்பன் சிஸ்டம் பிளாட்ஃபார்ம்ஸ். Open system operating system booting process slower, faster because they don't have much agents to pass the control pass பண்ணி OS boot பண்ண மாட்டார். Only one person, grub, will take care of everything in Linux. எல்லா booting complete Windows Linux உடைய desktop screen வர வரைக்கும் grub he will play all the roles. Microsoft அப்படி கிடையாது. அவர் என்ன பண்றாரு, எல்லா ஒரு 4-5 ஏஜென்ட்டை வச்சுப்பாரு. ஒரு ஏஜென்ட் கிட்ட ஒரு 2 ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாரு. சார் நீ இந்த ஃபைலை ரன் பண்ண, இந்த டிரைவரை ரன் பண்ணிக்கோ, மேண்டேட்டரி டிரைவர் எல்லாமே ரன் பண்ணுங்க, பூட் லோடர் டிரைவர்ஸ். ஸோ இந்த மாதிரி த கண்ட்ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஸ்பிளிட்டட் வித் வேரியஸ் ஏஜென்ட்ஸ் இன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அவனோட ஆர்கிடெக்சரே அப்படிதான். சரி, எப்பயாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுவோன்னு பார்த்தா 2025 வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்காரு அவர். 2025 இன்னும் ஒஸ்டா இருக்கு, அதோட இன்னும் அடிஷனல் ஏஜென்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அது பார்ப்போம். ஓகே, இன் ஓஎஸ் பூட்டிங் கான்செப்ட். சதீஷ், இப்போ ஓஎஸ் ஃபைல்ஸ் வந்து ஏதாவது கரெக்டானா நம்ம ரீஇன்ஸ்டலேஷன்ஸ் பண்றோம். பட் இந்த என்டிஎல்டிஆர், இந்த எம்பிஆர் இதுக்குள்ள ஏதாவது ஃபைல்ஸ் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்காகவே வந்து ஸ்பெஷலா ஒரு வைரஸ் கூட இருக்கு. பூட் செக்டார் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் பூட் லோடர் வைரஸ். இந்த பூட் செக்டார் வைரஸ் ஆர் பூட் லோடர் வைரஸ், இந்த வைரஸோட வேலை என்னன்னா, இவர் எந்த ஒரு ஃபைலையும் கருப்புலாம் பண்ண மாட்டார். வெரி சிம்பிள். ஓகே, இவரோட வேலையே என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோமோ, ஒரு சி டிரைவ் இருக்காரு, அந்த டிரைவுக்கு 100 GB இருக்கு. இந்த 100 GB ஒரு சிஸ்டம் வில் நாட் கன்சிடர் அஸ் 100 GB. அவர் எப்படி கன்சிடர் பண்றாருன்னா, பேஸ்ட் ஆன் த அட்ரஸ் வேல்யூ, சிஹெச்எஸ் உடைய ஸ்டார்டிங் எந்த ஸ்பேஸ்ல ஆரம்பிச்சு எந்த ஸ்பேஸ்ல முடிஞ்சிருக்குன்ற அந்த வேல்யூஸ், அதை பேஸ் பண்ணி தான் the computer will understand how much of storage allocated to the partition. இப்போ இந்த வைரஸ் என்ன பண்ணோம்னா, அந்த வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். Okay. So example, MBR
பூட் ஸ்டாப் கோடில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணோம்னா பூட் ஸ்டாப் கோடு ஒரு அட்ரஸில் இருக்கும், சிஹெச்எஸ் சம் 003. இந்த அட்ரஸை ரிமூவ் பண்ணிடும். வித்தவுட் நோயிங் அட்ரஸ் வி மே நாட் பி ஸ்டார்ட் ஃப்ரம் த சோர்ஸ். டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணுன்ற ஒரு தைரியமே இருக்காது. ஸோ நெவர் பி வி ஷுட் நாட் ஸ்டார்ட் இட். சரி ஓகே போய்க்கலாம், போகிற வழியில் என்ன கேட்டு போய்க்கலாம் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி வைரஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காகவே இந்த வேல்யூஸ், உங்கள் செக்டார் வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்கள் ஓஎஸ் டிஸ்க் போட்டு நீங்கள் மேனுவலாக நீங்கள் காப்பி பண்ணணும். ஓகே, ஸோ யூ கேன் காப்பி இட் மேனுவலி. ஸோ மேபி ஐ டென்ட் மேக் செட்டப் ஃபார் தட். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் ஜஸ்ட் ஒரு 1 hour ஒரு பேசிக் செட்டப் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு NTLDR அண்ட் தென் boot MGR இந்த லோடரை மட்டும் அட்ரஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணி எப்படி லோடர் மாற்றுறது அது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஒரு டெமோவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் ஹவு டு ரீரைட் த லோடர்ஸ். லோடரே டெலீட் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். சொல்லுங்க சார். ஃபிக்ஸ் பூட் ரெக்கார்ட் பண்ணலாம் சார். ஃபிக்ஸ் பூட் ரெக்கார்ட் கமாண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஆமா, கமாண்ட் அட்வான்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு ரெக்கவரி மோட்ல போயிட்டு 5360 60 வந்து ஆக்சுவலா 60 NTLDR ஓட லோடர், 53 இஸ் NTLDR, 60 வந்து boot MGR. இது அட்ரஸ் வேல்யூ, பர்மனன்ட் அட்ரஸ். இந்த அட்ரஸ்ல தான் இவங்க இருப்பாங்க. இந்த அட்ரஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா லோடர்ஸ் இருக்கும், பட் லோடருக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் வராது. ஸோ இந்த அட்ரஸை மட்டும் நீங்கள் ஓஎஸ் டிஸ்கில் இருந்து அப்டேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. லோடரே இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். இந்த ஓஎஸ் டிஸ்க்லேயே எல்லா லோடர்ஸும் இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணி மேனுவலாக மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அட்ரஸ் அப்டேட் பண்ணி பார்க்கணும். லோடரே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி எரர் மெசேஜ் வரும்னா boot MGR இஸ் மிஸ்ஸிங், NTLDR இஸ் மிஸ்ஸிங், அந்த மாதிரி எரர் மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் அட்ரஸ் அப்டேட் பண்ணலாம். அட்ரஸ் அப்டேட் பண்ணியும் லோடர் மிஸ்ஸிங்னு வருது அப்படின்னா அப்போ லோடரே ரீப்ளேஸ் பண்ணலாம். சம்டைம் லோடர் இருந்தும் அந்த மிஸ்ஸிங்ன்ற எரர் மெசேஜ் வருதுன்னா லோடர் கருப்ட் ஆகிருக்கலாம் வைரஸ்னால. ஸோ அது அந்த ஓஎஸ் கிராஷ்னால. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த லோடரே ரீப்ளேஸும் பண்ணலாம். அதுக்கும் கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஏன்னா இதுக்கு 23 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். நான் ட்ரை பண்ணேன் 23 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லாஸ்ட் நைட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. மைக்ரோசாஃப்ட் அவர் சப்போர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணலை, அவரோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாரு 23 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் அதை டவுன்லோட் பண்ணேன்னா வேறு ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். பட் அந்த அளவுக்கு டவுன்லோட்ஸ் சரியில்லை. ஸோ இன்டர்நெட் ஆக்டிவ்னு ஒரு வெப்சைட் இருக்கு சார், அதில் போனீங்க எல்லா வாய்ஸ் கிடைக்கும் சார். இன்டர்நெட் ஐக்யூங்களா? ஆர்கிவ், ஆமாம் சார். ஆர்கிவ் ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்போ. ஸோ இந்த டெமோ நான் நெக்ஸ்ட் வீக் நான் பிளான் பண்ணுறேன். பட் இது ஃபிக்ஸ் பண்ணலாம், வெரி ஈஸி ஃபிக்ஸ். அது ஜஸ்ட் ஒரு கமாண்ட் கொடுத்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது முடிச்சு. Okay, up to this, any questions? சார் சிஎஸ்ஹெச் நம்பர் சொன்னீங்களா சார், செல்ரிகல் ஹெட் நம்பர், அது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் சொல்லி நம்ம டிரைவ்ல பார்ப்போமா சார், அதுவும் இது ஒன்றா சார்? இல்லை சார், பஸ் நம்பர் வேற. ஓகே சார். பஸ் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே சார். இது வித்தின் ஹார்ட் டிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஃபைலுடைய அட்ரஸை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த சிஹெச்எஸ். பஸ்ன்றது ஆக்சுவலாக வேற கான்செப்ட். அது நம்ம சட்டா ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்துருக்கீங்களா? சட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? SATA பஸ் கேபிள். மோர் தென் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பஸ் கேபிள், மாஸ்டர் ஸ்லேவ்
கேபிள்னு சொல்லுவாங்க. 2 போர்ட் இருக்கும் ஒரே கேபிளில், 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணலாம். அது வந்து பஸ் கேபிள் அது. ஓகே, அதோட அட்ரஸ் வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வித்தின் த ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்க்கும் இந்த ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 போர்ட் இருக்கும். ஒரு எண்டில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, மிடில் ஒரு போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு மதர் போர்டில் கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து மாஸ்டர், இது வந்து ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. இது வந்து பஸ் கேபிள் ஆக்சுவலாக ஒரு ஐடி கண்ட்ரோல் சொல்லுங்க. ஐடி கண்ட்ரோலர். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் சார். அதையும் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே சார். ஸோ இப்போ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 128 பைட்ஸ், 128 பார்ட்டிஷன்ஸ் by default in Windows. This can be increased with custom partition tables. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, ஆல் 128 பார்ட்டிஷன்ஸ் ப்ரைமரியாகவே கிரியேட் ஆகும் ஜிபிடி. அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ எல்லாமே ப்ரைமரியாக இருக்குது அப்படின்னா, நியர்லி ஹவு many OS you can install it in dedicated partition. 128 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம் சார். பட் பூட் ஆகும்போது ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பூட் ஆகும்போது, the other partitions the operating system will consider as data file partition. அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி சார், உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் 128 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இந்த 128 ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒரு பார்ட்டிஷனில் இருக்கு. அட் எ டைம் யூ கேன் பூட் ஒன்லி ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை பூட் பண்ணதுக்கு அப்புறமா மை கம்ப்யூட்டர் போனீங்கன்னா சி டிரைவ்ல இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டிஷன் த கம்ப்யூட்டர் வில் கன்சிடர் டேட்டா பார்ட்டிஷன்ஸ். அதுக்குள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா பார்ட்டிஷன்ஸ் அவ்வளோதான். புரியுதுங்களா சார்? இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சருக்கு தெரியும் அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ப்ரொஃபஷனல்ஸ்ல வருவாங்க அப்படி. ஒருத்தர் ஒரு கிரிமினல் லாயரா இருக்கலாம், ஒருத்தர் ஜட்ஜா இருக்கலாம், ஒருத்தர் டாக்டரா இருக்கலாம், ஒருத்தர் இன்ஜினியரா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. அதுக்காக இந்த டீச்சர் இப்போ இவர் வந்து கிரிமினல் லாயரா வரப்போறாரு, இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும், இவருக்கு அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இவர் ஜட்ஜாக வரப்போறாரு, இவர் வரும்போது தான் குட் மார்னிங் சார் சொல்லணும். இவர் டாக்டர் வரப்போறாரு, ஸோ அவருக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது சார். நீங்கள் முதல்ல வாங்க, தென் யூ வில் கெட் எ ரெஸ்பெக்ட். அதர்வைஸ் ஐ வில் கன்சிடர் ஆஸ் எ ஸ்டூடெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுவேன். நீங்கள் எப்போ அந்த பொசிஷனுக்கு வந்து உட்காருங்களோ ஐ வில் கிவ் எ ரெஸ்பெக்ட். ஸோ சிமிலர்லி ஒரு ஹார்ட் டிஸ்க்ல நிறைய பார்ட்டிஷன்ஸ்ல ஓஎஸ் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஓஎஸ் தான் இப்போ கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. அவர் தான் டீச்சர். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் டேட்டா ஃபைல்ஸ். அதுக்குள்ள ஓஎஸ்ஸாக இருக்குட்டா, ஓகே இருக்கட்டும். விண்டோஸ் 11 இருக்கா, ஓகே இருக்கட்டும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சார். முதல்ல விண்டோஸ் 11 ஓஎஸ் அவர் பூட் ஆகி வரட்டும் வெளியே, தென் ஐ வில் கிவ் அன் எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட். ஸோ அப்போ 128 ஓஎஸ் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ரொம்ப பொறுமை வேணும். 128 பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். 128 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு லேபை கண்டுபிடிச்சவர் முதல்ல கால் பண்ணி பேசணும். நீங்கள் முதல்ல இதை பண்ணீங்களான்னு கேட்கணும். பட் இதை பண்ணலாம், ஒரு ஸ்கிரிப்டே இருக்கு. ஓகே, அதை எக்ஸிக்யூட் பண்ண வேலை முடிஞ்சது. இதெல்லாம் ரியல் டைமில் பண்ணுறாங்களான்னு கேட்டால் யாருமே பண்ணுறது. No one is doing that. But you should know we have the limit. We can install 128 operating system in a partitions. That can be possible in only GPT, not in MBR. MBR la only 3 operating system அதிகபட்சமா இன்ஸ்டால் பண்ணிட்டு. ஓகே, புரியுதா சார்? நான் ட்ரை பண்றேன் சார். இந்த ஒரு டெமோ நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன், இந்த கஸ்டமைஸ் எப்படி பண்றது அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு ஒரு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் தென் வெரி ஓல்டு டெமோ அந்த லோட ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே. ஸோ அதோட செட்டப்பும் நான் ரெடி பண்ணுறேன். ஓகே சார் இது அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி ஏதோ பண்ண முடியும் நீங்க என்ன சார் சொன்னீங்க? ஆமாம். லைக் 128 OS இன்ஸ்டால் பண்ணிட்டு you told something 128 about some பார்ட்டிஷன்ஸ் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் வழியா கிரியேட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே லைக் ஆமாம். பார்ட்டிஷன் கிரியேட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் இருக்குன்றீங்க. 128 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் வழியா முடியாது. அதையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் ஸ்கிரிப்ட் வழியா முடியாது. ஆனால் மேனுவலா ஒரு சில இடத்துல we have to do some manual work. ஓகே பட் பார்ட்டிஷன்ஸ் என்ன ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம பண்ணலாம். பண்ணலாம். இப்போ பார்ஷியலி நம்ம வேணா நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் சார் OS இன்ஸ்டாலேஷன், பட் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி அதை ரீஸ்டார்ட் பண்ணாதான் அந்த OS இன்ஸ்டாலேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். இது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி. அப்படின்னும் போது 128 ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க? அங்கே ஒரு கொஸ்டின் இருக்கு. 128 டைம்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும் ஃபார் ஈச் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போதான் அந்த 128 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய ரெஜிஸ்ட்ரி எல்லாமே வந்து ரைட் ஆகும். இப்போ நம்ம MBRல 3 பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்றோம்னா அதுவும் ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாமா? அது ஸ்கிரிப்ட் வச்சு அதை டச் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணும்போதே பேக்எண்டில் MBR கிரியேட் ஆகும். அதோடைய அலோகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் கிரியேட் ஆல் தட் ஸ்டப்ஸ். மேனுவலாக நம்ம போயிட்டு அலோகேட் பண்ண முடியாது. ஈவன் லைனக்ஸ் ஆல்சோ தே ஒன்ட் பி அலோயிங் டு கிரியேட் இட். ஏன்னா MBR அப் டு MBR வரைக்கும் இட்ஸ் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். அதை நீங்கள் வந்து பிரேக் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக OS இன்ஸ்டாலேஷன் அப்போ கிரியேட் ஆகும் சார். இல்லை பார்ட்டிஷன்ஸ் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுவோம்ல சார், அதுதானே இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. பார்ட்டிஷன்ஸ் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுவோம், பட் இவர் என்ன கேட்டாருன்னா MBR உடைய அந்த பார்ட்டிஷன்ஸ் இருக்குல்ல 512 bytes, அது நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அதை நம்மளால இன்க்ரீஸும் பண்ண முடியாது. எதை சொல்றீங்க சார்? எந்த பைட் அப்படின்னு என்ன சார்? சார் இப்போ ஒரு OS இன்ஸ்டாலேஷன் அப்போ ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறோமா? ஏன் C பார்ட்டிஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணும்போது ஒரு நியூவாக ஒரு பார்ட்டிஷன் உங்களை கேட்காம உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணுவார். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சிஸ்டம் ரிசர்வ்டு. அது இல்லாமல் இன்னொரு பார்ட்டிஷனும் கிரியேட் ஆகும். அதுதான் MBR உடைய ஸ்டோரேஜ் 512 bytes. MBR or GPT depends on the partition style you chosen. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா இந்த ஸ்டோரேஜை கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? 512 bytes 100 bytesன்னு சொன்னீங்களா, இதை கஸ்டமைஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. ஓகே ஸோ ஆக்சுவலி MBRன்றது சிஸ்டம் ரிசர்வ்டுன்றது கூட செப்பரேட். அது ஆட்டோ ரிசர்வ்டு. ஆமாம், MBR அண்ட் சிஸ்டம் ரிசர்வ்டும் செப்பரேட். ஓகே ஸோ ஆக்சுவலி இவ்வளோ நான் நினைச்சிருக்கேன் லைக் சிஸ்டம் ரிசர்வ் இஸ் நத்திங் பட் MBRன்ற மாதிரி. இட்ஸ் நாட் லைக் தட். Not like that. ஓகே Actually, MBR is the agent, system reserved is the storage where it contains bootable files. Bootable files எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். அதனால தான் அது சிஸ்டம் ரிசர்வ்டு. ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் ரிசர்வ்டுன்ற கான்செப்ட் விண்டோஸில் கிடையாது சார். XP 23 வரை வரைக்கும் சிஸ்டம் ரிசர்வ்டுன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாரு, விண்டோஸ் விஸ்டால இருந்து அவரோட OS-ஐ செக்யூராக வச்சுக்கணும். OS bootable files அடிக்கடிக்கு வந்து OS கிராஷ் ஆகிட்டே இருக்கு பிகாஸ் ஆஃப் த bootable files ஆர் விசிபிள் இன் a partition. இதை எப்படியாச்சும் ஸ்ட்ரிக்டாக ஹைட் பண்ணுன்றதுக்காக சிஸ்டம் ரிசர்வ்டுன்னு ஒரு டெடிகேட்டட் பார்ட்டிஷனை உருவாக்கி அந்த பார்ட்டிஷனையும் ஹைட் பண்ணி வச்சிருப்பாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த பார்ட்டிஷனை ஓப்பன் பண்ணுறது. ஆனால் யாருக்கும் தெரியாத மாதிரி டிஃபால்ட்டாக வச்சிருப்பார். அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே என்ன இருக்கும்னா bootable ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பேசணும்ல boot loaders, NTLDR, boot MCR, தென் grub, இது எல்லாமே வந்து சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷனுக்குள்ளே தான். அந்த All the ஏஜென்ட்ஸ் bootable எல்லாம் files. சொல்றீங்க. என்ன சார்? அந்த ஏஜென்ட்ஸ் சொன்னீங்க ரைட்?
ஆமா. Yeah. இப்போ Okay. Okay. what I will do, so let me go to my computer, C drive. So by default இங்க எதுவுமே இல்லை, பிகாஸ் என்னோட டிஸ்க் டைப் வேற மாதிரி இருக்கும். I have disk 1. ஸோ உங்களுக்கு சிஸ்டம் ரிசர்வ்டு இந்த மாதிரி இருக்கும் சார். இதுக்கு டிரைவ் லெட்டர் எதுவுமே அசைன் ஆகிருக்காது. டிரைவ் லெட்டர் நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு சேஞ்ச் டிரைவ் லெட்டரில் போயிட்டு ஹேட் இஃப் யூ அசைன் எனி ஒன் ஆஃப் த டிரைவ் லெட்டர், நான் எல்லுன்னு நான் கொடுக்குறேன். சரி, ஓகே. நவ் இஃப் யூ கோ டு த மை கம்ப்யூட்டர், இங்கே வந்துச்சிங்களா சிஸ்டம் ரிசர்வ்டு, இதுக்குள்ளே போங்க. பை டிஃபால்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இது பெரிய செக்யூரிட்டிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மைக்ரோசாஃப்ட் அந்த டைமுக்கு இது பெரிய செக்யூராக நினச்சாரு. இது வார்னிங் மெசேஜ் ஹிடன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் அன்செக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நோன் ஃபைல் டைப்ஸ் அன்செக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. நவ் யூ கேன் சி பூட் எம்ஜிஆர்னு ஒன்று இருக்கா, இது ஒரு ஏஜென்ட். ஓகே, இந்த ஏஜென்ட் போய் இந்த பூட்ன்ற ஃபோல்டருக்குள்ள பிசிடி பூட் கான்ஃபிகரேஷன் டேட்டாபேஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலுக்குள்ள தான் உங்க ஓஎஸ் கூட என்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். இன் ரன் ப்ராம்ப்ட் இஃப் யூ சே பிசிடி எடிட், பிசிடி எடிட்ன்றது இஸ் எ டூல். access data, let's see, we open the command prompt with administrator privilege open பண்ணிக்கலாம். says bcd edit. இப்போ நீங்கள் இங்கே ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில், ஸோ இந்த ஒரு ஃபைல் பார்க்குறீங்களா சார், இந்த ஃபைல் உங்களால் டைரெக்டாக நோட் பேடில் ஓப்பன் பண்ண முடியாது, கமாண்ட் லைனில் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபைலை நான் கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குது இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஐடென்டிஃபையர் பூட் எம்ஜிஆர், இதை யார் ரீட் பண்ணுவார், பூட் எம்ஜிஆர் பூட் லோடர். பார்ட்டிஷன் சிஸ்டம் ரிசர்வ்டு பார்ட்டிஷன், நம்ம இப்போ எல்லுன்னு மாற்றணுமா. லாங்குவேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கிலீஷ். ஓகே, இந்த கரண்ட்டில் என்ன இருக்குன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஜியூஐடி. ஸோ இங்கே என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, விண்டோஸ் 7 ஒன்று இருக்குது. சூப்பர். ஓகே, ஸோ பார்ட்டிஷன் சி, விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை பூட் பண்ணக்கூடிய ஓஎஸ் பூட்டபிள் ஃபைல் winload.exe, விண்டோஸ் லோடர். அப்போது எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, பிசிடி ஃபைலை போய் பார்க்குறாரு, அதில் ஓஎஸ் பூட்டபிள் ஃபைலை கண்டுபிடிச்சிட்டாரு, இங்கே இருக்குது அந்த பார்த்து. இப்போ winload.exe கிட்ட அந்த கண்ட்ரோலை கொடுத்துட்டு இவர் தூங்கிடுவார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணி எம்பிஆர் கிட்டேருந்து கண்ட்ரோல் பூட் எம்ஜிஆருக்கு வர வரைக்கும் இவர் ஃபுல் மோட் ஸ்லீப்பில் இருப்பார். இதுக்கு அடுத்தது எல்லாமே winload.exe has to take care of everything. இதுதான் வந்து winload.exe என்ன பண்ணுவார், இவருக்கு அடுத்தது ஒரு ஏஜென்ட் இருப்பார், NTOS kernel.exeன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கண்ட்ரோல் கொடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவார்னா he will be running the drivers, mandatory drivers. ஸோ உங்களுக்கு தேவை ஓஎஸ் பூட்டபிள் ப்ராசஸில் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாமே அவர் ரன் பண்ணிவிட்டு தென் he will give the control to another guy, smss.exe ஒன்று இருக்கும், செஷன் மேனேஜர் சர்வீஸ். அவர் lsass.exe கிட்ட கண்ட்ரோல் கொடுப்பார், லோக்கல் செக்யூரிட்டி ஆத்தன்டிகேஷன் சர்வீஸ். lsa.exe தான் என்ன பண்ணுவார்னா சாம் ஃபைலை ஓப்பன் பண்ணி சாம் ஃபைலில் இருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை ஆத்தன்டிகேட் பண்ணுவார். அட் தட் டைம் உங்கள் ஸ்க்ரீனில் விண்டோஸ் லாக்ஆன் ஸ்க்ரீன் வந்துட்டு இருக்கும். இதில் lsass.exe, smss.exe இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகே, when you go to the task manager, இவங்க எப்பவுமே ரன் ஆகிட்டு இருப்பாங்க ப்ராசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வேர் இஸ் தட், even in my screen it was showing very. ஸோ இங்கே winload.exe இருக்காரா, சின்னதாக தெரியுது.
இங்க இருக்கு பாருங்க, lsass.exe local security authentication subsystem service சொல்லி, அதுக்கப்புறம் smss.exe. இந்த 2 ஃபைலோட வேலை என்ன அப்படின்னா, ஆத்தன்டிகேட் பண்ணி அந்த யூசர் நேம் ஆத்தன்டிகேஷன் சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய லாகான் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வியூவை கொடுக்குற வரைக்கும் இவங்க 2 பேரோட வேலை. இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காருப்பா இந்த 2025ல, இன்னும் நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள், உங்கள் ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேணாம், இதை மட்டும் என் ப்ராசஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சுது. நம்ம எல்லாருக்கும் iExplorer.exe என் ப்ராசஸ் கொடுத்தா இங்கே இருக்க explorer.exe டெஸ்க்டாப் உங்களுக்கு பிளாங்காக மாறிடுமா, அந்த லெவல் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு exe ஃபைலும் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ரொம்ப சிம்பிள், lsass.exeயும் smss.exeயும் நீங்கள் என் ப்ராசஸ் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது ஒரு OSCD போட்டு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ஜஸ்ட் ரிப்பேர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட் லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, உங்க சிஸ்டம்ல டெமோ காட்டுங்க சார். என் மிஷின் இல்லையா, நான் விஎம் மிஷன் அந்த கூட பரவாயில்ல, இது என்னோட பர்சனல் பிஎஸ்ஐ நான் காமிச்சிட்டு இருக்கோம்ப்பா. பார்ப்போம், விஎம் மிஷன் நம்ம எடுப்போம், அதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, so now we going to understand about the basic and dynamic disk. So இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த பிரைமரி, எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன், லாஜிக்கல் டிரைவ், இது எல்லாமே நம்ம எங்கே கிரியேட் பண்ண முடியும்னா பேசிக் டிஸ்கில் தான் கிரியேட் பண்ண முடியும். டிஸ்க்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் இருக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல, பேசிக் டிஸ்க், டைனாமிக் டிஸ்க். பேசிக் டிஸ்க் யூஸ்டு ஃபார் இன்னும் பர்சனல் யூசேஜ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் டைரக்ட் ஆக்சஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிஸ்க் டைப்பும் பார்த்தீங்கன்னா பேசிக் டிஸ்க். யூ கேன் சி இன் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா யூ கேன் சி திஸ் எல்லாமே பேசிக் டிஸ்காக இருக்கா. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் சி கன்வெர்ட் டு டைனாமிக் டிஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்வெர்ட் கொடுத்துட்டீங்கன்னா மொத்தம் டேட்டாவும் காலி ஆகிடும். ஓகே, கன்வெர்ட் பண்ணாதீங்க. கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ரைட் கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிடண்டன்சி அரே கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? எஸ் சார், ரைட் 01. ஹார்ட்வேர் ரைட், சாஃப்ட்வேர் ரைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ரைடு டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் டிஸ்க் தான் டைனாமிக் டிஸ்க். இட் ஒன்லி சப்போர்ட்டட் டு கிரியேட். நம்ம பேசிக் டிஸ்க்ல என்னென்ன வால்யூம் கிரியேட் பண்ணோம் சார்? பிரைமரி, எக்ஸ்டெண்டட், லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். பட் டைனாமிக்ல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன்டு, ஸ்ட்ரிப்டு, மிரர்டு அண்ட் ரைட் 5 இதெல்லாமே இன்னும் இருக்கு. ரைட் 6லேருந்து ரைட் 10 வரைக்கும் இருக்கு. பட் இப்போ விண்டோஸ் சர்வர் சப்போர்ட்டட் பார்த்தீங்கன்னா ரைட் 5 இஸ் அ சப்போர்ட்டட் வெர்ஷன், அப் டு ரைட் 5 வரைக்கும் சப்போர்ட்டட். ஹார்ட்வேர் ரைட்ல நீங்கள் ரைட் 10 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் பெட்டர் ஃபார் லார்ஜ் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் அட்வான்ஸ் கன்ஃபிகரேஷன். ஸோ நவடேஸ் வி ஆர் யூசிங் அஷூர் கிளவுட் பிசிலாம் யூஸ் பண்ணுறோம், கிளவுட் விஎம்ஸ் யூஸ் பண்ணுறோம். வி ஹேவ் லாட் ஆஃப் ரிடண்டன்சிஸ். இந்த டைனாமிக் டிஸ்க் ரிடண்டன்சி இன்னைக்கு நம்ம பேக்கப் அப்ளிகேஷன்ஸே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு. எவ்ரிடே பேக்கப் யூஸ் பண்ணுறோம், வீக்லி பேக்கப்ஸ் இருக்கு, ஃபுல் பேக்கப்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்க் லெவல் பேக்கப் நம்மளுக்கு தேவையான்ற கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே இருக்கு. பட் ஹார்ட்வேர் ரைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹார்ட்வேர் ரைடு இன்னைக்கு ஒரு நியூ சர்வர் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணி உங்கள் டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஹார்ட்வேர் ரைடு கான்ஃபிகர் பண்ணாமல் யாருமே ஹோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஹார்ட்வேர் ரைட்ஸ் ஏன் கான்ஃபிகர் பண்ணணும்? ஃபார் ஸ்டோரேஜ் சர்வர்ஸ் நீங்க ஏதாச்சும் NAS பாக்ஸ். சாரி ஃபார் இன்டரப்டிங் சார். ரைட்னா என்னன்னு கொஞ்சம் பிரீஃபா சொல்லிட்டு கண்டினியூ பண்றீங்களா? சுத்தமா ஐடியா இல்ல ரைட் பத்தி. ஓகே, ஸோ ரிடண்டன்சி அரே இண்டிபெண்டன்ட் டிஸ்க். ரைட் அதோட மீனிங் ரிடண்டன்சி அரே இண்டிபெண்டன்ட் டிஸ்க். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா
ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகும்போது அந்த ஹார்ட் டிஸ்கோட டேட்டாவை இன்னொரு ஹார்ட் டிஸ்க்ல ஃபார் ப்ரிவென்ஷன் பர்பஸ் டேட்டா லாஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இன்னொரு ஹார்ட் டிஸ்க்ல மூவ் பண்ற மெத்தட் வந்து ரைடுன்னு நம்ம சொல்லுவோம். இதை லைவ் மூவ்மெண்ட் இருக்கும், ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா மூவ்மெண்ட் இருக்கு, பார்ஷியல் மூவ்மெண்ட் இருக்கு. 50% ஒரு டிஸ்க்லையும் 50% இன்னொரு டிஸ்க்ல மூவ் பண்ற மாதிரி மெத்தட் இருக்கு. 100% இதே டிஸ்க்ல இந்த 100%ஓட காப்பி இன்னொரு டிஸ்க்ல மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு ரைட் மெத்தட் இருக்கு. ஸோ த டைப் ஆஃப் ரைட் வில் கிவ் த அக்யூரேசி ஆஃப் டேட்டா, அக்யூரேசி அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டேட்டா லாஸ். ஒரு டேட்டா லாஸே இல்லாத அளவுக்கு நீங்க ரைட் டைப்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் ஆர் த ரைட் டைப்ஸ் யூ நீட். அப்போ ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிடண்டன்சி, ஒரு பேக்கப் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சர். ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்க் ஃபெயிலியர்ல இருக்கக்கூடிய டேட்டாவை லாஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்லை, இது பிராண்ட் கான்செப்ட். இந்த ஹார்ட்வேர்லயும் நம்மளுக்கு ரைடு இருக்கு, ஹார்ட் டிஸ்க் லெவல் ரைடு இருக்கு, சாஃப்ட்வேர் லெவல்ல நம்மளுக்கு ரைடு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஒரு பேசிக்கா ஒரு டிஸ்க் எப்போ ஃபெயிலியர் ஆகும்னு தெரியாது. அப்படி ஃபெயிலியர் ஆகுற டிஸ்க் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ நீங்க ரைட் டெக்னாலஜி மூலியமா யூ ஷுட் ஹேவ் டு கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் ரைட் வால்யூம்ஸ். அப்போ ரைட் வால்யூம்ஸ் தான் இங்க நம்ம பார்க்கணும். ஸ்பேண்ட் வால்யூம் இருக்கு, ஸ்ட்ரிப்டு இருக்கு, மிரர்டு இருக்கு, ரைட் 5 இருக்கு. இது வரைக்கும் வந்து விண்டோஸ் இஸ் ஆஃபரிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ். அப்போ டைனாமிக் டிஸ்க் நான் ஏன் சூஸ் பண்றேன் அப்படின்னா டைனாமிக் டிஸ்க் வில் சப்போர்ட் ஃபார் ரைட். ஹார்ட்வேர் ரைடு பார்த்தீங்கன்னா ரைடு கண்ட்ரோலர்னு உங்கள் மதர் போர்டில் ஒரு சின்ன ஒரு சிப் இருக்கும். இந்த ரைட் கண்ட்ரோலர் வில் கிவ் த ஃபெசிலிட்டி டு டிசைன் எ ஹார்ட்வேர் ரைடு. பட் சாஃப்ட்வேர் ரைடை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த ரைடுன்ற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாரு. அப்போ உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஸ்பேண்ட் வால்யூம், ஸ்ட்ரிப்டு வால்யூம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டைனாமிக் டிஸ்காக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கிரியேட் இட். ஸோ இங்கே பாருங்க, என்னோட டிஸ்க் எல்லாமே பேசிக்காக இருக்கா. அப்போ இதில் நான் போய் கிரியேட் பண்ணணும், ஒரு வால்யூம் நான் கிரியேட் பண்ணணும்னா ஐ கேன் கிரியேட் சிம்பிள் வால்யூம். இது கீழே ஸ்பேண்ட் இருக்கு, ஸ்ட்ரிப்டு இருக்கு, மிரர்டு இருக்கு, ரைட் 5 இருக்கு. இதை என்னால் கிரியேட் பண்ண முடியாது. ஏன் கிரியேட் பண்ண முடியாதுன்னா என்னோட டிஸ்க் பேசிக்காக இருக்கு. பேசிக் டிஸ்க் will allow to create only the simple volumes, and that simple volume is used only for the personal use. பேக்கப் பர்பஸ்க்காக, ரிடண்டன்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்க. சர்வர் அட்ரஸ் தான் சார் ரைடை கன்ஃபார்ம் பண்ண முடியும். சர்வர் அட்ரஸ்ல மட்டும் தானே சார்? அப்படி கிடையாது சார். யாரு சார் சர்வர் ஹார்ட் டிஸ்க், கிளைண்ட் ஹார்ட் டிஸ்கே கிடையாது சார். ரைட் யூ கேன் கான்ஃபிகர் எனி ஹார்ட் டிஸ்க். யூ கேன் யூஸ் த ஹார்ட் டிஸ்க் ஃபார் ரைட் எனி டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். அது எஸ்எஸ்டியா இருக்கலாம், HDDயாவும் இருக்கலாம், விர்ச்சுவல் ஸ்டோரேஜா கூட இருக்கலாம், விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்லை, விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கை கூட நீங்க ரைடுக்காக யூஸ் பண்ணலாம். Nowadays we have that option. ஓகே, ஸோ ரைடுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஹார்ட் டிஸ்க்லாம் கிடையாது சார். உங்க லேப்டாப்ல இருக்க ஹார்ட் டிஸ்கே நீங்க ரைடுக்காக யூஸ் பண்ணலாம். வெரி சிம்பிள், பேசிக்கே டைனாமிக்கா கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். பேசிக்ல இருந்து டைனாமிக்கா கன்வெர்ட். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ரேட்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகலாம் சார். ஹார்ட் டிஸ்க்ல பார்த்தீங்கன்னா 10 Gbps வரல சார் டேட்டா ரீடிங் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட் சார். சார் உங்களுக்கு ஸ்லோனஸ் அது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த வால்யூம். ஒரு வால்யூமுக்கும் உங்களுக்கு ஸ்பீட் வேரி ஆகும். ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பேண்ட் வால்யூம், ஸ்ட்ரிப்டு, மிரர்டு, ரைட் 5 சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோ பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். பட் 100% டேட்டா ரெக்கவரி. மிரர்டில் பார்க்கும்போது உங்களுக்கு 100% ரிடண்டன்சி இருக்கு இஃப் ஒன் டிஸ்க் ஃபெயில்ஸ். ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 50%. பட் இதுவும் 100% கேரண்டி கிடையாது. அது எப்படின்னா ஓகே, வில் டிஸ்கஸ் லேட்டர் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். ஸ்பேண்டும் பார்த்தீங்கன்னா டேட்டா நோடு கேரண்டி. அப்போ இது ரெண்டுமே அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் தெர் ஆர் சம் அட்வான்டேஜஸ். ஸ்பேண்டுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, ஸ்ட்ரிப்புக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. எனக்கு ரியல் டைம்ல ஒரு பார்ட்டிஷனுடைய ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க.
லைவாவே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வாட்ஸ்அப் வித்தவுட் டவுன் டைம். வாட்ஸ்அப் ஹார்ட் டிஸ்க்ல போடுவாங்க சார் அப்படி. அதான் சார், இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1 TB ஸ்டோரேஜ் இருக்கு சார். அப்ளிகேஷன் டேட்டா எல்லாமே இந்த ஸ்டோரேஜ்குள்ள வச்சிருக்கேன். இது ஃபில் ஆயிடுச்சு. இதை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை 2 TB நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃப்ளெக்சிபிளி வி வாண்டட் டு இன்க்ரீஸ் இட். ஒரு நியூவா ஒரு ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கையும் எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க்கும் மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 2 TB வரும் பிளஸ் 1 TB. ஸோ இந்த மர்ஜிங் கான்செப்ட் உங்களால வந்து ஸ்பாண்டில் மட்டும்தான் பண்ண முடியும், வேற எதுலையுமே பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் சம் அட்வான்டேஜஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த வால்யூம். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்தந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வி கேன் சூஸ். ஓகே, ஸ்ட்ரிப்டு போகலாமா, ஸ்பேண்டு போகலாமா, ஆர் மிரர்ட் ஆர் ரைட் பை. இது வந்து விண்டோஸ் லெவல் ரைட் வால்யூம்ஸ். இது எல்லாமே ரைட் வால்யூம்ஸ். இப்போ அந்த ரைட் வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைனாமிக் டிஸ்க்கு தேவைப்படும். அப்போ நார்மலாக பேசிக் டிஸ்காக இருப்பார். பேசிக்லேருந்து டைனாமிக் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மொத்த டேட்டாவும் ஃபுல்லாகவே வந்து டெலீட் பண்ணிட்டு தான் டைனாமிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால தான் நிறைய பேர் இதை டைனாமிக்கு கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க பேசிக் டிஸ்க்லேருந்து. ஸோ when converting the basic from basic to dynamic, so ensure all the data are taken a backup copy. இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஸோ இனிஷியலாகவே நம்ம டைனமிக்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா அது எங்கே சார் அதை இனிஷியேட் பண்ணுறது, லைக் எனேபிள் பண்ணுறது? நான் சொல்கிறேன் சார், நம்ம இன்னும் டெமோக்குள்ளேயே நம்ம போகல. ஸோ இதெல்லாமே நம்ம டெமோ பார்க்கணும், நம்ம பார்க்கலாம் சார். Any other questions, sir? So RAID is very simple, sir. For redundancy backup concept காக யூஸ் பண்ணக்கூடியது இந்த RAID. இன்னும் சிம்பிளா சொல்ல போறோம் அப்படின்னா RAID மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க். I'm not talking about partition. Multiple physical hard disk combined together. RAID will help to combine together and to create a logical units. LUN கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? LUN 0, LUN 1, LUN 2. அப்போ இந்த பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் பூல் கிரியேட் ஆகும். இந்த சிங்கிள் ஸ்டோரேஜ் பூல்ல இருந்து யூ கேன் கிரியேட் மல்டிபிள் LUNs. LUNs are nothing but a partitions or the disk, a disk volume attached to the machine. இப்போ இங்க பாக்குறீங்களா சார் என்னோட விண்டோல? இப்போ இந்த விண்டோல நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டிஸ்க் 0 அண்ட் டிஸ்க் 1 இருக்கா? இப்போ இது ஒரு LUN. அது ஸோ டிஸ்க் 0ன்றது ஒரு LUN, டிஸ்க் 1 அண்ட் ஆல்சோ a LUN. அப்போ இங்க if you want all the storage in one single LUN you can allocate. இல்லை நான் மல்டிபிள் LUN வேணும் அப்படின்னா you can divide it into multiple LUNs and attach it. அப்போ ஒரு LUN நீங்க அட்டாச் பண்ணும்போது உங்க டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல எப்படி காமிக்கணும்னா டிஸ்க் 0, இது வந்து டிஸ்க் 1, இது வந்து டிஸ்க் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இல்லை சார் எனக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் புல்ல இருக்க மொத்தம் ஸ்பேஸும் ஒரே ஒரு டிஸ்கா வேணும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் ஒன் சிங்கிள் LUN 0, அந்த LUN நீங்க ஒரு டிஸ்கா இங்க கிரியேட் பண்ணிக்கலாம், டிஸ்க் 1 ஆர் டிஸ்க் 2. Okay, so for managing the disk volumes, RAID, we are using RAID concept, and RAID is a technology where you can merge multiple physical hard disk together and make it as a single storage LUN. ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் LUN நீங்க உருவாக்கி அந்த LUN ஒரு மிஷினுக்கு அட்டாச் பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸாலாம் நம்ம பேசணும்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல இருக்க LUN ஒரு LUN பார்த்தீங்கன்னா
ஒரு மிஷின்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஹோஸ்ட் ஏ. இன்னொரு LUN பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷின்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஹோஸ்ட் பி. இன்னொரு LUN இன்னொரு மிஷின்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணலாம். In a single machine, or you can connect to the multiple devices. புரியுதா? எஸ் சார். அப்படின்னா சார் Flexibly you can ஸ்டாண்ட் use it, sir. சார் இப்போ ஒன்றும் இல்லை, என்னுடைய டிஸ்க் ஃபில் ஆயிடுச்சு சார். நான் அட்டாச் பண்ணியிருக்க டிஸ்க் ஃபில் ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணணும், ஒன்று டெலீட் பண்ணணும், இல்லைன்னா இந்த டிஸ்கை எக்ஸ்பாண்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் டிஸ்கை எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது, நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா அவன் அந்த டிஸ்கை உருவாக்கும் போதே இதுதான் ஸ்பேஸ்ன்னு சொல்லி உருவாக்கிட்டான். இஃப் ஐ நீட் அடிஷ்னல் ஸ்டோரேஜ், நான் புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி கனெக்ட் பண்ணணும். பட் என்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி என்னன்னா 2 போர்ட் தான். அந்த 2 போர்ட்ல ஆல்ரெடி 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆயிடுச்சு. அடிஷ்னலாக இன்னொரு ஹார்ட் டிஸ்க் நான் எப்படி சார் கனெக்ட் பண்ணுறது? ஸோ ரிமோட் வழியாக கனெக்ட் பண்ணலாம் த்ரூ LUN. இந்த போர்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், LUN வழியாக இன்னொரு மிஷின் கனெக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஸ்டோரேஜ் புல் வந்து யூ கேன் யூஸ் த ஸ்டோரேஜ். நீங்கள் ஷட் டவுன் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் ஆகிடும், உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக சேஃபாக இருக்கும். தென் யூ கேன் கனெக்ட் இட் அகேன். So flexibly you can utilize the storages, and even this facility will avoid unnecessary data waste, unnecessary storage wastages. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸுக்காக அவங்க ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே அவங்க ஸ்கிராப் தான். இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா ஈவன் இன் கிளவுட், certain storage, frequently, infrequently, cold storage, hot storage, cool storageலாம் வச்சிருக்காரு. ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பைசா பே பண்ணும். அப்போ எந்தெந்த ஹார்ட் டிஸ்க்லாம் வேஸ்ட்டாக கிடக்குதோ அது எல்லாத்தையுமே தூக்கி ஒரு ஸ்டோரேஜ் பூலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரேஜ் பூல்லேருந்து ஒரு LUN-ஐ கிரியேட் பண்ணி அந்த LUN-ஐ ஒரு மிஷினுக்கு நீங்கள் டிஸ்கை அட்டாச் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. The person NAS can storage. utilize it. NAS storage தான் பண்ணும், not NAS storage, SAN. NASல நம்ம அப்படி பண்ண மாட்டோம். NASல நம்ம ஒரு நெட்வொர்க் டிரைவாகவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் சர்வர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். NAS சர்வர், நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ். பட் SAN ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும், ஸ்டோரேஜ் அட்டாச்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து LUN கிரியேட் பண்ணி தான் ஸ்டோரேஜை யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிசி. சார் ஆக்சுவலி NAS என்ன டிரைவ் நம்ம சார் ஃபுல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். என்ன சார் புரியல? NAS டிரைவ் நம்ம சர்வர்ல இருக்க ஸ்டோரேஜ் தானே சார் NAS டிரைவ்னு சொல்லுவோம். NAS ஸ்டோரேஜ் சார் SAN-ம் அப்படிதான் சார், சர்வரில் இருக்க ஸ்டோரேஜ் தான் சார். SAN அண்ட் NAS ரெண்டுமே வந்து சர்வரில் இருக்க ஸ்டோரேஜ். பட் SAN டிவைசஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் விர்ச்சுவல் மிஷின்ஸ் டைரக்ட்லி. ஃபிசிக்கல் மிஷினுக்கு டிஸ்கில் டைரெக்டாக அட்டாச் பண்ணலாம். ஒரு டிஸ்கை அட்டாச் பண்ணி தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்க்குறீங்களா சார், டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இதுக்குள்ளே ஒரு டிஸ்கை LUN ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தென் யூ கேன் யூஸ் இட். பட் NAS அப்படி கிடையாது. NAS பாக்ஸில் ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். NAS பாக்ஸில் இருக்க ஸ்டோரேஜை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மை கம்ப்யூட்டரில் டைரெக்டாகவே ஒரு டிரைவை ஆட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் மேப்பிங் டிரைவ்னு ஒன்று இருக்குது. நெட்வொர்க் டிரைவ் இருக்கா? இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் டிரைவ் நீங்கள் டைரெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஷேர்டு நெட்வொர்க் டிரைவாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் NAS பாக்ஸ். SAN பாக்ஸ் வந்து மல்டிபிள் ஃபியூச்சருக்காக யூஸ் பண்ணுறோம். விர்ச்சுவல் மிஷினுக்காக யூஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம், வெப் சர்வர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் ரன் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா SAN ஸ்டோரேஜோட LUN தான் மேப் ஆயிருக்கும். NAS பாக்ஸ் மேப் ஆயிருக்காது. ஓகே, இப்போ NAS பாக்ஸ் மேப் ஆகிருக்கக்கூடியது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். NAS பாக்ஸ் ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம டொரண்ட் வெப்சைட்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது
அதுல போனீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் சார். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு லிங்க் இருக்கும். அதுலேயே ஒரு 2 கேட்டகரி இருக்கும், குயிக் டவுன்லோட் அண்ட் டவுன்லோடுன்னு. இந்த லிங்க் எல்லாமே ஒரு நாஸ் பாக்ஸோட லிங்க். அது இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் ஃப்ரம் த நாஸ் பாக்ஸ். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நாஸ் பாக்ஸை நம்ம இப்படியும் நம்ம லிங்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபைல் சர்வர் மாதிரி யூ கேன் யூட்டிலைஸ் இட். ஃபைல் சர்வர் மாதிரி ஒரு பாத் கிரியேட் பண்ணிடலாம் பேக்எண்ட்ல. சம் நேம்ல போட்டு ஒரு ஃபைல் சர்வர் பேக். இந்த ஃபைல் சர்வரோட யூஎன்சி பார்த்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி த ஃபைல் ஆல் த folders and files will be displayed in a window. But SAN storage அப்படி பண்ண முடியாது. SAN is something different. SAN storage நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போய் டிஸ்க் அட்டாச் பண்ணும், அந்த டிஸ்க்குள்ளே போய் ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணும், அந்த வால்யூம் ஃபார்மேட் பண்ணி ஒரு ஃபைல் சிஸ்டம் போடணும், NTFS ஃபைல் சிஸ்டம். அதுக்கு ஒரு டிரைவ் லெட்டர் கொடுத்தாதான் உங்களுக்கு மை கம்ப்யூட்டர்லேயே அது ஒரு டிரைவாக வரும். பட் NAS பாக்ஸ் ஸ்டோரேஜ் அப்படி கிடையாது. இட்ஸ் குவைட் அட்வான்ஸ்ட். ஓகே சார், புரியுதுங்களா? எனி அதர் கொஸ்டின் சார்? சார் ஆக்சுவலி NAS டிரைவ் நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் SAN-னா வந்து பிசிக்கல் ஸ்டோரேஜ் மாதிரி சார் கரெக்டா இருக்கு? அப்படி கிடையாது சார். கிளவுட் ஸ்டோரேஜ் நம்ம சொல்ல முடியாது. ஃபைல் சர்வருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் NAS பாக்ஸ். சார் அந்த ஃபைல் சர்வர் நெட்வொர்க் ஃபைல் ஷேர்ல யூஸ் பண்ணுவோம்ல சார், அது வந்து NAS. நம்ம பிசிக்கலா யூஸ் பண்ணது SAN-ஆ சார்? கரெக்ட். இப்போதைக்கு இந்த லெவல் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிசிக்கலி we wanted to connect it through the LAN. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு ஒரு டிஸ்க் அட்டாச் பண்ணி அந்த டிஸ்க்ல இருந்து பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி தென் யூ கோயிங் டு ஸ்டோர் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் பாக்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன். பட் NAS பாக்ஸ் வரும்போது யூ கேன் டைரக்ட்லி யூட்டிலைஸ் இட் பை யூஸிங் எ ஃபைல் சர்வர் பாத். ஃபைல் சர்வர் பாத்தை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் NAS பாக்ஸோட ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகிடும். யூ கேன் டைரக்ட்லி சேவ் தேர். நீங்கள் சேவ் பண்ணுறது டைரெக்டாக NAS பாக்ஸில் போய் சேவ் ஆகும். SAN அப்படிதான் ஆல்மோஸ்ட். the process behind NAS and SAN ரெண்டு பேரோடைய அல்டிமேட் கோல் என்னன்னா யூட்டிலைசிங் த ஸ்டோரேஜ் ஃப்ரம் ரிமோட்லி. ரிமோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் தான் இந்த SAN NAS. but the way of configuration is different. all the easy way of access வந்து NAS. ஃபைல் சர்வர் பார்த்து கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். டைரெக்டாக மை கம்ப்யூட்டரில் போயிட்டு நெட்வொர்க் டிரைவ் மேப் பண்ணிக்கலாம். இது வேலை முடிச்சுது. சொல்ல நான் வந்து சிஎம் சென்னை மெட்ரோ ரயில் இனிஷியல் டைம் 2014-13 இருக்கும்போது என்னுடைய ஐடி மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னும் இருக்காரு. சொல்ல நான் விப்ரோவில் இருந்தேன் அந்த டைம். விப்ரோவில் இருந்து மெட்ரோ ரயில் சப்போர்ட் போகும்போது என்னோட ஐடி மேனேஜர் என்ன பண்ணிட்டு அந்த NAS பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 ஹார்ட் டிஸ்கை இன்சர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போர்ட்ஸ் இருக்கு. என்னோட மேனேஜர் 32 ஹார்ட் டிஸ்க்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அது அப்ரூவலாம் ஆகி டெலிவரி ஆகிடுச்சு. அப்போதான் நான் போய் ஜாயின் பண்ணுறேன். என்னோட மேனேஜர் என்கிட்ட 32 ஹார்ட் டிஸ்கை கொடுத்துட்டாரு. வெண்டாரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாரு, அந்த ஹார்ட்வேர் டெலிவரி பண்ணுற வெண்டார். அவங்க கிட்ட போயிட்டு 32 ஹார்ட் டிஸ்கை கொடுத்து இதை வந்து டேட்டா சென்டர் எல்கார்ட்டில் போய் இன்சர்ட் பண்ணணும். அங்கே போய் பார்க்கும்போது 24 போர்ட் தான் இருந்தது. எனக்கு அப்போ ஷாக். ஒருவேளை பேக் சைடில் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஏன்னா 32 ஹார்ட் டிஸ்க் என் மேனேஜர் ஸ்ட்ராங்காக கொடுத்து இதை போட்டுட்டு வாங்க அப்படின்னா விஷயம் தெரியாமல் வாங்கியிருக்க மாட்டாருன்னு சொல்லி நானும் சுற்றி சர்ச் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போது அதை ரிட்டர்ன் பண்ணணும். பேலன்ஸ் ஹார்ட் டிஸ்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என் மேனேஜரு வெண்டாருக்கும் அவருக்கும் நிறைய ப்ராப்ளம் சுச்சுவேஷன் போச்சு. ஏன்னா என் மேனேஜருக்கு அன்னைக்கு வரைக்கும் இந்த NAS பாக்ஸுக்கு போர்ட் வந்து 24ன்றது தெரியாது. ஓகே, அவர் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாரு. அதுவும் டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த ஒரு 8 ஹார்ட் டிஸ்கை வந்து ரிட்டர்ன் பண்ணி அதை கேஷ் ரிட்டர்ன் வாங்கும், ரீஃபண்ட் வாங்கும். என் மேனேஜருக்கு அது சுத்தமாக தெரியல.
ஸோ நான் போய் சொல்லும்போது அவருக்கு புரியல. ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா ஃபோன் அலோடு இல்ல டேட்டா சென்டருக்குள்ள. இது ஒரு லாங் ப்ராசஸ் ஆச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது ஆக்சுவலா ஒரு NAS பாக்ஸ். இதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். இந்த NAS பாக்ஸே எதுக்கு வாங்கணும்னு தெரியாம ஆர்டர் போட்டு, அந்த NAS பாக்ஸ ஒரு ரேக்ல அட்டாச் பண்ணிட்டு, இப்ப இந்த NAS பாக்ஸ்ல ஸ்டோரேஜும் 24 TB டோட்டல், ஜிபி கிடையாது. ஸ்டோரேஜும் வந்துச்சு. இப்ப இந்த ஸ்டோரேஜை எதுக்காக யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா நான் போனதுக்கப்புறமா சரி ஓகே சார், NAS பாக்ஸ் இருக்கு, இந்த ஸ்டோரேஜை ஒரு ஃபைல் சர்வர் மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிங்க. அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது நாலேஜ். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நெட்ஒர்க் யூஎன்சி பாத் மாதிரி நெட்ஒர்க் டிரைவ் சிஸ்டமில் மேப் பண்ணி ஒரு ஒன் டிரைவ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்து அதில் அவங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஓகே நம்ம கரெக்டான பர்பஸ்ஃபுல்லாக தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அவர் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டார். மேனேஜர் இன்னும் இருக்காரு. ஓகே, இப்போ NASஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளெக்சிபிளி யூ கேன் யூட்டிலைஸ் ஒரு டிஸ்க் லன் மேப்பிங் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் லைனக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் இன் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ கேன் யூஸ் இட். பட் NAS பாக்ஸில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும். அது வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், லைனக்ஸாக கூட இருக்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மோஸ்ட் ஆஃப் த NAS பாக்ஸ் நீங்கள் IBMல பர்ச்சேஸ் பண்ணும்போது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ விண்டோஸே ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜை கன்சியூம் பண்ணி வச்சுருவார். அந்த ஸ்டோரேஜ்லேருந்து நம்ம ஒரு நெட்ஒர்க் பாத் யூஸ் பண்ணி யூ கேன் ஆக்சஸ் அண்ட் மேனேஜ் த ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ நான் ரியல் டைமில் பொறுத்த வரைக்கும் NAS பாக்ஸ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறதில்ல. பட் இப்போதைக்கு NAS பாக்ஸ் யாருக்குமே தேவைப்படுறதில்ல. பிகாஸ் இன்னும் எல்லாருமே வந்து Office 365 ப்ராடக்ட்ல 1 டிரைவ் 1 TB ஸ்டோரேஜ் 1 TB ஸ்டோரேஜ் கிடைக்குது. எதுக்காக நம்ம இதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? NAS பாக்ஸோட யூசேஜ் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. SAN யூசேஜ் அதிகமாக இருக்கு, இன்னும் அதே லெவல் பீக் லெவலில் தான் இருக்கு. பட் NAS பாக்ஸோட யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னும் கிளவுட்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதில் வேற அவருக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லாம் கொடுக்குறாரு. ஸோ அதனால வந்து NAS பாக்ஸோட யூசேஜ் கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் இருந்தாலும் வந்து ஸ்டில் வி ஆர் யூசிங் NAS பாக்ஸ் ஃபார் ஃபைல் சர்வர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு NAS பாக்ஸ் வேணும் கண்டிப்பாக. ஓகே சரி சார், ஒரு டைம் இஸ் டைம் ஸோ 5 ஆச்சா? சரி ஓகே, ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் we can want to complete all this. It's 0 1 2 3. ஓகே, ஒரு 10 minutes break எடுத்துக்கலாமா? or 5 minutes is okay. up to 5:30 or 5:45 வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார். let me show one demo. இந்த ரைட் வால்யூம்ஸ் எல்லாமே இன்னைக்கு கிரியேட் பண்ணி முடிச்சிடும். ஓகே, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணா we can plan it for next week. ஸோ ரைட் வால்யூம் வரைக்கும் முடிச்சிடும். ரைட் 5 till ரைட் 5 வரைக்கும் நம்ம முடிச்சிடும். ஸோ we'll take ஒரு 10 minutes break எடுத்துக்கணும். now the time is 5. ஸோ 5:10க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 5:45 நம்ம என் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ we'll end up the session 5:45. we'll complete up to this right concept. ரைட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே சார். ஓகே சார், ஸோ தென்
We'll see after the break. So take some short break. So let me stop the recording for next 10 minutes.